Hi family, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, Hi family, what kind of problems you are facing? I will give solution for that. அப்படி சொல்லி நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 பேர் வந்து ரிப்ளை பண்ணிருந்தீங்க. சோ உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? அது இல்லாம நான் வந்து ஒரு 6 ப்ராப்ளம் மாதிரி சொல்லியிருந்தேன். சரிங்களா? சோ அந்த 6 ப்ராப்ளம் என்னென்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 6 ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன கமெண்ட்டுக்கான பதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டைம் போறது தெரியல, நேரத்துக்கு படிக்க முடியல, டைம் டேபிள் ஃபாலோ பண்ண முடியல, டைம் டேபிள் போட தெரியல. சரிங்களா? சோ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் டைம் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சரிங்களா? ஓகே, டைம் போறது தெரியலன்னா ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைனா, நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதான் டைம் பொறுத்த தெரியல. நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ படிப்பு பத்தி யோசிக்க மாட்டீங்க. அப்பதான் இந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க கரெக்டா நீங்க படிக்கணும் பிளான் போட்டீங்கன்னா அதுக்கான டைம் டேபிள் போட்டுக்கணும். அந்த டைம் டேபிள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்மளால ஒரு டைம் போறது தேவலாம் வீணாவது தெரியாது. ரைட்டுங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம், கரெக்டான டைம் டேபிள் போடணும். டைம் டேபிள் எப்படி போடலாம் அப்படின்ற தெளிவா ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. உங்களால ஒரு நாளைக்கு இவ்வளவு ஹவர்ஸ் தான் படிக்க முடியும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஆசைப்படுறது வேற வேற இருக்கலாம். இப்ப வந்து நீங்க 10 மணி நேரம் படிக்க ஆசைப்படலாம், ஆனா உங்களுக்கு 5 மணி நேரம் தான் படிக்க முடியும் தெரியுதுன்னா, அப்ப அந்த 5 மணி நேரத்துக்கு என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் ஷெட்யூல்ல போடுங்க. சரிங்களா? அதை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க உங்களால 10 கொஸ்டின் படிக்க முடியும்னா 8 கொஸ்டினுக்கானதுக்கு ஸ்டடி பிளான் போடுங்க. ஓகேங்களா? நான் சொல்ற தான், உங்களோட லெவல் 10னா நீங்க 8க்கு போடுங்க. அப்ப நீங்க 8 முடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 10க்கு போயிடுவீங்க. நான் சொல்ற லாஜிக் புரியுதுங்களா? சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருந்தா மட்டும் தான் டைம் டேபிள் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். அதாவது உங்க சக்திக்கு மீறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் டேபிள் போட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, டைம் டேபிள் ஃபாலோ பண்றதுக்கு காரணம் நேரத்துக்கு படிக்க முடியல, அதுக்கும் காரணம் இதுதான். சரிங்களா? கரெக்டான டைம் டேபிள் போட்டு உங்க அளவுக்கு, அதாவது சக்திக்கு மீறி வச்சீங்கன்னா பண்றது கஷ்டம். உங்க சக்திக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் வைங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த டைமிங் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? முக்கியமான விஷயம், யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, யூடியூப் தான் படிக்கிறீங்கன்னா, சர்ச் ஹிஸ்டரி, வாட்ச் ஹிஸ்டரி அதெல்லாம் வந்து அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து படிக்கிற கண்டென்ட் ரெகுலரா வரும். இல்லைன்னா கன்வெர்டர் கண்டென்ட் வரும், படிக்க டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா? அடுத்த வாட்ஸ்அப் டைமிங் பாத்துக்கோங்க. வாட்ஸ்அப் இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், டெலிகிராம் இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணு சொல்லிட்டு டைமிங் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு போன் கடத்திட்டு எதுல படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. ஓகேவா? சோ அடுத்தது, யாராவது ஏதாவது சொன்னா கோபம் வந்துருது, என்னால அந்த நாள் ஃபுல்லா படிக்க முடியல, மனசு அமைதியாவே இல்ல. அதாவது நம்மள யாராச்சும் ஏதாச்சும் விஷயம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்ப அப்செட் ஆகுங்க. இல்லைன்னு சொல்ல, ஏன்னா நீங்க அதுக்கான உழைப்ப போட்டிருப்பீங்க. அந்த உழைப்புக்கான மரியாதை இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வருத்தமா இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப கோவம் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம அதை இக்னோர் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன், தேவையில்ல, சரி போ, என்னப்ப பாத்துக்கலாம், எனக்கு என்னை பத்தி தெரியும், நான் குவாலிட்டியா தான் இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டா இருக்கேன், என்னால இந்த இது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்க உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஓகேங்களா? இல்லையா, அந்த யார் உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்கள சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்க பேசணும் அவசியமே கிடையாதுங்க. அப்படி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? மூணாவது, டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் வரல, படிக்க பிடிக்கல. டிஎன்பிசி அப்ராக்சிமேட்டா ஒரு மந்த் சொன்னாலும் படிக்க தோணும். டிஎன்பிசி சிலபஸ் இஷ்யூ, கரெக்ஷன் இஷ்யூ, காசு கொடுத்தா வேலையாம், நான் புவர் ஃபேமிலி, என்ன பண்றது, இது மாதிரி இருக்கும். டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி வரலாலும் சரி கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும். அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் லேட்டா தர போறாங்க, அது ஒரு விஷயம். அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கான்சியஸாவே தெரியும். ஆனா சப்கான்சியஸா நீங்க பயப்படுறீங்க. அந்த பயத்தை தூக்கி குப்பையில போட்டுருங்க. கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும். சோ ஓகேங்களா? சோ நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரதான் போகுது. அடுத்தது, டிஎன்பிசி அப்ராக்சிமேட்டா ஒரு மந்த் சொல்லலாம்ல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன் அப்படி சொல்ல முடியாது இல்ல. நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த கொரோனா விஷயம் எப்போ முடியும் நமக்குமே தெரியல. எப்ப அதுக்கான வேக்சின் கிடைக்கும், இப்போதைக்கு 2 இயர்ஸ் ஆகும் மருந்து கண்டுபிடிக்கலாம், நார்மலா இருந்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப அக்டோபர் 4 யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? சோ அப்படின்றப்ப கண்டிப்பா நமக்கு கூடிய சீக்கிரம் சொல்யூஷன் வர, சீக்கிரமா ஒரு ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? சோ அதனால அதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. அடுத்தது, டிஎன்பிசி சிலபஸ் இஷ்யூ. டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. அடுத்த டிஎன்பிசி குரூப் 4க்கு மெயின்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இன்னொரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப இது எல்லாத்துக்குமே நம்ம அகெயின்ஸ்டா பேசியிருக்கோம். அகெயின்ஸ்டானா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இது மெயின்ஸ் வேணாம்,
ஒரே பேப்பர் வைங்க, ஏன் 2 பேப்பர் வைக்கிறீங்க, இது வெறும் கிளரிக்கல் கேட்டகரி தானே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க, அது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வெயிட் பண்ணுங்க அதுக்கானது. ஓகேங்களா? ஸோ அதனால அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம். ஸோ அடுத்து கரெக்ஷன் இஷ்யூஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், இல்லை இப்போ வரப்போற குரூப் 2 குரூப் 3 மெயின்ஸா இருக்கட்டும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஆன்சர் கீ இருக்குதுங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க, திருத்துறவங்களுக்கு 3 தடவை திருத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் போறாங்க. ஒருத்தர் 12 மார்க் போட்டாரு, இன்னொருத்தர் 2 மார்க் போடாரு, இன்னொருத்தர் 5 மார்க் போடாரு. ஸோ இவ்வளவு வேரியேஷன் வரதுக்கு காரணம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பா ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தமிழ் மீடியம் தான் ஃபெயில் ஆயிடுவோம், இங்கிலீஷ் மீடியம் தான் பாஸ் ஆகும் அப்படின்லாம் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. அதுக்கு என்ன ரீசன்னாக்க இங்கிலீஷ்ல இருக்கிற டைரக்டான டெக்னிக்கல் டைம் தமிழ்ல எழுதும்போது மாறும். ஸோ அப்போ திருத்துறவங்க இந்த மாதிரி தப்பா திருத்துறாங்களா அப்படின்லாம் ஒரு இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பா சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெஸ்டா எழுதினீங்கன்னா, பெர்ஃபெக்டா எழுதினீங்கன்னா கண்டிப்பா மார்க் கிடைக்கும். நீங்க திரும்ப மார்க் கேட்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் ஷீட் திரும்ப நீங்க வாங்கி எனக்கு இந்த இதுக்கு நீங்க ஏன் மார்க் போடல, நீங்க கேஸே போடலாம், ப்ரூஃப் வச்சு போட முடியும். ஓகேங்களா? அதனால நீங்க பெர்ஃபெக்டா எழுதிட்டு போய் கேட்ட கேள்வி என்னவாது நச்சு நறுக்குன்னு ஆன்சர் எழுதி போயிட்டு இருங்க. 250 வேர்ட்ஸ் 250 வேர்ட்ஸ் பெர்ஃபெக்டா எழுதுங்க. ஓகேங்களா? யாரும் உங்களை எந்த கேள்வி கேட்க முடியாது. டயக்ராம்னா கரெக்டா டயக்ராம் போடுங்க, டெக்னிக்கல் டைம் கரெக்டா எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன் ஷீட் யார் என்ன கத்தாலும் நீங்க மார்க் கேட்க முடியும், மார்க் வாங்க முடியும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கேஸ் போட்டு உங்க பேப்பர் திருத்தி உங்களுக்கான மார்க் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு ஈவன் செகண்ட் ரேங்க் லெவலுக்கு வரண்டியாலும் நீங்க ஃபெயில் அடிக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த மாதிரி கேஸ் பண்ணி நீங்க பாஸும் ஆயிடலாம், போஸ்டிங் கிடைச்சிடலாம். ஆனா உங்களோட காட்டி மாத்தவங்க எல்லாருக்குமே வந்து திருத்த மாட்டாங்க. யாரு கேஸ் போடுறாங்களோ அவங்க ஷீட்டுக்கு மட்டும் தான் மார்க் சொல்லுவாங்க. அவங்க திருத்திட்டு இல்லைங்க இது மார்க் போட செய்யலாம், இல்ல மார்க் போடாமலே இருக்கலாம், எப்படி வேணா பண்ணுவோம், அது அவங்க இஷ்டம். ஆனா ஆப்ஷன் இருக்கு, நீங்க கேஸ் போட்டாதான் உங்களுக்கு உண்டு, இது ஒரு ஆப்ஷன் இருக்கு கரெக்ஷன்ல. அடுத்தது காசு கொடுத்தாதான் வேலையாமே. நான் சீரியஸா சொல்லிட்டா, காசு கொடுத்து போனா எப்படிதான் ஒரு நாள் மாட்டி பாப்பல தோற. ஓகேங்களா? கண்டிப்பா இப்படி ஜெயில போட்டு கழிதான். அதனால காசு கொடுத்தாதான் வேலை குப்பையில போட்டு, ஓகேங்களா, யாராச்சும் அவங்கள்ட்ட இருந்து 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவானுங்க. நம்பி போயிடாதீங்க. சரிங்களா? அது நீங்க கஷ்டப்பட்டு உட்காந்து 2 வருஷம் முதல்ல 1 வருஷம் படிச்சீங்கன்னா பாஸ் ஆயிடலாம். ஒரு 20 லட்ச ரூபா மிச்சம் பண்ணுங்களாங்க, ஏங்க இன்னொருத்தர் போய் கொடுத்து ஏமாறணும்? சரிங்களா? நிறைய பேர் ஈபிக்கு வந்து 25 லட்சம் சொல்லிட்டு கொடுத்து ஏமாந்தவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 மாட்டினீங்க, நிறைய பேர் மாட்டினாங்க பாத்தீங்களா? எதுக்கு அந்த மாதிரி மானங்கிட்ட பொறுப்பு நம்மளுக்கு? நம்மள ஏமாத்துவாங்க, கண்டிப்பா ஏமாத்துவாங்க. ஏமாறக்கூடாது நம்ம. சரிங்களா? நம்மளுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா, நமக்கு வேலை கிடைக்கலன்றது. அது அழகா பயன்படுத்திப்பாங்க. ரொம்ப உஷாரா இருங்க. காசு கொடுத்தெல்லாம் தேவையே கிடையாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களை நீங்க நம்பி படிச்சீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். ஏதோ படத்துல விஜய் சொல்லுவார்ல, ஒரு படத்துல தம்மாந்து உண்டு பிளேடு மேல வச்சு நம்பி ஹோம் மேல வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லுவார்ல, அது மாதிரி தான். ஓகேங்களா? உங்க மேல நம்பிக்கை வைங்க, கரெக்டா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் எக்ஸாம் பாஸ் ஆகி போயிட்டு இருக்கலாம். காசுல ஒரு மேட்டரே கிடையாது, காசு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. எக்ஸாமுக்கான ஃபீஸ் கட்டிட்டு உட்காந்து படிச்சுட்டு பாஸ் ஆகி போயிட்டே இருங்க. நான் புவர் ஃபேமிலி, யூபிஎஸ் எக்ஸாமே ஏழை மாணவர்களை படிச்சு பாஸ் ஆகிறாங்க. சரிங்களா? நானே கேட்கறேன்னா, நீங்க வீட்லயே வந்து படிக்கலாம், அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஆன்லைன் கோர்ஸ் நடத்துறேன்றதுக்காக இல்ல ஆன்லைன்ல படிச்சாதான் பாஸ் ஆகும் எவ்வளவு நான் சொல்லவே மாட்டேன். உண்மையா என்னன்னா நீங்க வீட்டுல உட்காந்து பாஸ் ஆகும். ஸ்கூல் புக் எடுங்க, வேர் டு ஸ்டடி எடுங்க, பக்காவா பிளான் போட்டு படிங்க, செல்ஃப் கண்ட்ரோலோட படிங்க, உசுர கொடுத்து படிங்க. உங்களுக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருங்க. படிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோடு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாஸ் ஆகணும், போஸ்டிங் வாங்கணும், ஒரு வெறியோடு படிங்க, ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது 4வது விஷயம், இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஃபீவரு, அல்சரு, சுகரு, தைராய்டு, லோ பிபி, ஹை பிபி, ஓகேங்களா, இது மாதிரி ஒரு சில இந்த நோய் சம்பந்தப்பட்டவங்க நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் சரிதான். ஓகேங்களா? நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா மனசு நிம்மதியா இருக்கும். மனசு நிம்மதியா இருந்தாலே பாதி நோய் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கலாம், இதுதான் இருக்கு, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது, அது மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தது பேட் ஹேபிட்ஸ் லைக் டீனேஜ் இஷ்யூஸ். இந்த டீனேஜில் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் வர்றது தான். ஓகேங்களா? ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பையனுக்கு, ஒரு பையனை பார்த்தா ஒரு பொண்ணு, கண்டிப்பா எல்லா ஃபீலிங்ஸ் வரும், எல்லா டிஸ்டர்பன்ஸும் இருக்கும் தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி வரதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களுக்கு ஆம்பிஷன் இருக்கும். அதனால எப்போதுமே சொல்லுவாங்க, உங்களுக்கு கோல் செட் பண்ணியான்னு கேட்பாங்க. நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு 10th வந்து எங்க இங்கிலீஷ் சார் இருக்காரு, அவர் பேர் திருமுகம். அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்களா பெரிய ஆள் ஆயிடுவீங்கடா சொல்லுவாரு. 10th அப்ப சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்களா மிகப்பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்றீங்கடான்னு சொன்னாரு. ஏன்னா அப்ப இருந்த மைண்ட் செட் அவர் எனக்கு விளையாட்டா சொன்னாரு தோணுச்சு. அப்புறமா தனியா போய் கேட்டேன், ஏன் சார் இப்படி சொன்னீங்க சொல்லிட்டு போய் கேட்டது. அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா,
அதாவது ஒரு பொண்ணை பார்க்கணும், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், இது ஒரு எய்மா வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த எய்ம் அவனுக்கு சீக்கிரமாக அடைஞ்சிட்டானா ஆட்டோமேட்டிக் அவன் படிச்சிருவான்ல. அப்ப அவர் தாட்டினா பசங்களோட எய்ம் தப்பா இருக்குன்றதே எங்களுக்கு நாசுக்கா சொன்னார். அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றதோ அதை கல்யாணம் பண்றதெல்லாம் விஷயமே கிடையாது. ஒரு பையனை லவ் பண்றதோ அந்த பையனை கல்யாணம் பண்றதோ ஒரு விஷயமே கிடையாது. உண்மையான காதல் என்னைக்காவது வெயிட் பண்ணும். ஓகேங்களா? உங்களை முன்னேற்றும், உங்களை கீழே இருக்காது. உங்கள்ட்ட காசு இருந்தா பழகும், காசு இல்லைன்னா பழகாதெல்லாம் இல்லை. உங்கள்ட்ட காசு இல்லை, நீங்க பிச்சைக்காரனா இருந்தாலும் உங்களை எப்போதும் ஒரே மாதிரியான அன்பு தான் காட்டும். நீங்க பணக்காரனே ஆனாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் உண்மையான அன்பு. லைக் அம்மா அப்பா பாசம் மாதிரி. சரிங்களா? அதனால உண்மையான அன்புக்கு என்னைக்கு வேணாலும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒன் சைட் லவ், அதே மாதிரி லவ் ஃபெயிலியர், இவங்களுக்கும் நான் சொல்றேன். இது பாருங்களேன், ஒரு பொண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் பசங்க கேட்டீங்கன்னா சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, காதலிக்கிறீங்களா, தப்பே கிடையாது. போய் சொல்லுங்க, பேசுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு வேற யாராச்சும் லவர் இருக்காங்களா, இல்ல அந்த பொண்ணுக்கு வேற ஏதாச்சும் பையனை பிடிச்சிருக்குதா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ பையனையோ பிடிச்சிருக்குது, இல்ல ஏதாச்சும் லவ் பண்றோம், ஒதுங்கிடுங்க. உங்களுக்கு அந்த பொண்ணு இல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்கும் சொல்லிட்டு மனசை தேத்திக்கோங்க. உங்க பொண்ணா இருந்தாலும் நான் சொல்றேங்க, நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்கன்னா அந்த பையன் வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்றீங்கன்னா ஒதுங்கிடுங்க. சீரியஸா சொல்றேன், உங்களுக்கான பையன் கண்டிப்பா கிடைப்பான். அதாவது எல்லாருமே தான் நினைச்சிட்டு அந்த டைம் போக போக உங்களுக்கு பிடிச்ச மாரியே, உங்களுக்கு தகுந்த மாரியே ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கிடைப்பாங்க. சரிங்களா? அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட கூடாது. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நான் ஒன்றே விஷயம் சொல்றேன். லவ் ஃபெயிலியர் ஆனவங்க என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்க, ஸ்டேட்டஸ் போடாதீங்க, லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் கேட்டுட்டே இருக்காதீங்க. நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் கேளுங்க, ஜாலியான சாங்ஸ் கேளுங்க. தனியா உட்காராதீங்க, தனியா எவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காதீங்க, ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்பாதீங்க. முதல்ல பொண்ணு விட்டு போயிடுச்சா, இல்ல பையன் விட்டு போயிட்டானா, அவங்களை ஏமாத்திட்டாங்களா, விட்டுருங்க. ஒருவேளை நம்மளுக்கு பிடிச்சதான் நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, கேட்கறது உங்களுக்கு பிடிச்சதான் லவ் பண்ண போறீங்க. ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு விஷயம் பிரியுறீங்கன்னா அவங்க மேல கோவத்தை காட்டணும் அவசியமே கிடையாது. ரைட்டுங்களா? சரி போ, நல்லா இருந்துட்டு போ, எங்க சேர்ந்து நல்லா இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு விட்டு போங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை கிடைக்கும். எங்க நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. நீங்க அப்படி விட்டு கொடுத்து போயிட்டீங்கனாலே, பொறுமையா இருந்துட்டீங்கனாலே, உங்க மனசுக்கு கடவுள் அள்ளி கொடுப்பாருங்க, நல்ல மனுஷனா தருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ லவ் ஃபெயிலியர்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் வந்து நார்மலா வர்றது. இந்த டீனேஜ்ல எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். சரிங்களா? எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இதை வந்து மைண்ட்ல போட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆகிக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த இஷ்யூஸ் என்ன தெரியுமா? நவ் ஒன்லி மேரிட், ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கல என்ன, ஒய்ஃப் புரிஞ்சுக்கல என்ன. ஓகேங்களா? இது பார்ப்போம். இப்போ அதாவது இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆனோன்னா அதாவது நீங்க படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? உங்களை வலுக்கட்டமா பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சிருக்கலாம், இல்ல அவங்கள வீட்டுல இருந்துட்டு ஏதாச்சும் சொல்லி கல்யாணம் பண்ணிச்சிருக்கலாம். ரைட்டுங்களா? இல்ல இப்ப கல்யாணம் பண்ணிட்டு நீ படி அப்படின்னு இருக்கலாம், கல்யாணம் பண்ணதுக்கு படிக்க வேணாம்னு சொல்லலாம். உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஏகப்பட்டது. உங்களை அவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம், அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்காம இருக்கலாம், இல்ல அவங்க மாமனார் மாமியார் புரிஞ்சுக்காம இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரிதாங்க. உங்களுடைய மனசுல என்ன இருக்குதோ அது தெளிவா பொறுமையா எடுத்து சொல்லுங்க. எடுத்தோன்னே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கின்ற அவசியமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். நம்மளுடைய எண்ணங்களை நமக்கு இது பிடிச்சிருக்குன்றத அவங்கள்ட்ட எடுத்தோன்னு எல்லாரும் புரியணும். சரி, உங்களுக்கு என்ன காரணம் இருந்தாலும் சரிதான், என்ன ஆனாலும் சரிதான், நீங்க நிதானமா எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும், கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீங்க தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, அவங்கள விட்டு பிரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்களோட தனி பொருள் நினைக்கக்கூடாது. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ ரிலாக்ஸ்டா இருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க புரிஞ்சிடும். ஒரே விஷயம் நீங்க எதுவும் கடவுள் ஒரு நம்பிட்டு இருந்தீங்கன்னா சொல்றேன், கடவுள்கிட்ட நீங்க சொன்னா கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறீங்க தானே, அப்ப கடவுள்கிட்ட சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? இல்லையா? சிம்பிளான லாஜிக். அமைதியா இருங்க, வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். நீங்க பொறுமையா படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கல, ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, சொந்தக்காரங்க போற வாரத்தெல்லாம் நீ வேலைக்கு போலியா, அது பண்ணல இது பண்ணல, இன்னுமாடா வேலைக்கு போய் படிச்சுட்டு இருக்கிற, ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற, இப்படிலாம் கேள்வி கேட்கறாங்களா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சீரியஸா சொல்றேன். நாளைக்கு நீங்க எக்ஸாம் பாஸ் ஆட்டீங்கன்னா அவங்க தான் முதல்ல வந்து உங்களை பாராட்டுவாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அப்படி சொல்ல நீ இது பண்றிப்பியா அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் விடுங்க. எல்லாருமே கடைசி வந்துட்டு நான் சொல்லி கொடுத்ததுல நீ இப்படி முன்னேறினேன், இல்ல நீ இந்த லெவலுக்கு வந்திருப்பியான்னு. நீங்க கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து யாருமே உங்களை மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உண்மையுமே சப்போர்ட் பண்ணது வேற ஆளா இருக்கும், ஆனா கடைசியில் பேர் வாங்கிறதுக்கு மட்டும் அந்த குரூப் வந்து நிற்கும். அதனால கவலையப்படாதீங்க. நீங்களா இருங்க, வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க. ஓகேவா? அது ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா? யாரை பத்தி யோசிக்காது. உங்க மனசுக்கு தெரியும் யார் இதுக்கு டிசர்விங் பர்சன். நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் யார் காரணம் உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஆக்ஷன்ஸ் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. ஓகேங்களா? நான் ஒர்க்கு போற டைம் கிடைக்கல, வேலைக்கு போறேன் அதனால டைம் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. சீரியஸா நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா ½ hour வச்சு கிடைக்கும் படிக்கிறது. அந்த ½ hour நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க, டைம் எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க. அந்த ½ hourல எவ்வளவு படிக்கணும் அவ்வளவு படிங்க. எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரத்துல இருந்து 2 hours வரைக்கும் படிக்கிற டைம் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு காலையில 1.5 மணி நேரம், நைட்டு 1.5 மணி நேரம் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால இருக்க டைம் அழகா பார்த்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் ஆக முடியும்.
நம்ம பேட்ச் அதில் நான் தெளிவாக சொல்லுறேன், நம்ம பேட்ச்ல ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ லிங்க் கொடுத்துரும், நீங்கள் எப்போனாலும் படிச்சிக்கலாம். அதனால தான் நம்ம ஒர்க்கிங் பர்சன்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது, கொரோனா நினைச்சா படிக்க தோணல. கொரோனா வந்தா என்ன வரல என்ன அதை நினைச்சு ஏன் பயப்படுறீங்க? சரிங்களா? அதை நினைச்சு பயப்பட அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு நோய். வந்தா சாவணும் தான் சாவும், வாழும் தான் வாழும். ஆனா அது வராத அளவுக்கு நம்ம எல்லா ப்ரிகாஷன் மெஷர்ஸும் எடுத்துப்போம். மாஸ்க் போடுவோம், கை காலெல்லாம் நல்லா கழுவிப்போம், காலைல ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை குளிங்க. வெளில போயிட்டு இருந்தீங்கன்னா உடனே குளிச்சிருங்க, வேற எதையும் தொடாதீங்க, பக்கத்து வீட்டுல போய் பேசாதீங்க, ஏத்து வீட்டுக்கு போய் பேசாதீங்க, ஃப்ரெண்டை பார்க்க போறோம்னு வெளில போகாதீங்க, அனாவசியமா கடைக்கு போகாதீங்க, உங்களை பாதுகாப்பா பாத்துக்கோங்க. அவங்க லைட்டா உடம்பு சரியில்லை கூட பயப்படாதீங்க. அதாவது அந்த சிம்டம்ஸ்ல எல்லா சிம்டம் வந்தாலும் உங்களுக்கு கொரோனா. ஓகேங்களா? ஹை ஃபீவர் வந்தோம்னா எல்லாருக்கும் ஹை ஃபீவரும் வர டைம்ல உண்டு, ரைட்டுங்களா? அதனால ஹை ஃபீவர் வந்தோம் நம்மளுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. நீங்க பயப்படாம இருந்தீங்கனாலே பாதி நோய் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால கொரோனா நினைச்சு பயப்படாம படிங்க. அடுத்தது, எனக்கு கைடன்ஸ் இல்லை, அந்த யாராவது கேட்டுட்டே இருந்தா சொல்லிட்டே இருந்தா படிப்பேன். இந்த 6வதுக்கு மத்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. பட் நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நான் அதுதான் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க போறேன். என்னைக்குமே சொல்லிட்டேன், இங்கே பாருங்க, எந்த இன்ஸ்டியூட் போனாலும் சரிதான், எல்லாத்துலயும் மெட்டீரியல் தருவாங்க, படிக்க சொல்லுவாங்க. ஆனா நீ படிச்சியா இல்லையா, என்ன படிச்சிட்டு இருக்க, ஏது படிச்சு, இண்டிவிஜுவல் கைடன்ஸா மேட்ரு, அது எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம பேட்ச் படுத்து நான் சொல்ற காரணம் தான். ஓகேங்களா? நம்மள்ட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பர்ஃபெக்டா பண்றேன் இப்போதைக்காத. ஓகேங்களா? என்கிட்ட 2 நெகட்டிவ் சொல்லியிருந்தாங்க. என்னன்னாக்கா, ஒன்று வந்து தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஸ்டாஃப் புதுசாக போட்டோம். ஸோ நோட்ஸ் எல்லாம் மாத்தியாச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சரி பண்ணியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா எவல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. எவல்யூஷன் உங்களுக்கு சூப்பரா வேணுமா, நான் உங்களுக்கு தனியா ஸ்டாஃப் போடுறேன், நீங்க அதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஓகேவா? ஸோ அது முடிஞ்சிச்சு. அதான் நான் எவல்யூஷன் நான் பண்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? 2 15 மார்க் கொடுத்து படிங்கன்னா நீங்க படிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஆனா உங்களுக்கு நீங்க குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு சிலபஸே 4ஆ பிரிச்சு ஒரு பார்ட்டை கொடுத்து அதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வேலை உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணல, கொஞ்சமா கொடுத்தா படிக்க வைக்க போறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஓகேவா? சரி வாங்க, இப்ப மக்களுடைய டவுட் நான் பார்க்கலாமா? அர்ச்சனாரம், ப்ரோ சொல்யூஷன் சொல்றேன்னு சொன்னீங்க, ஒன்னும் சொல்லல, உங்களுக்கானதாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அந்த இதுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டேன். ஓகேவா? 2வது யாரு, அருண் பாண்டியன் தான் ஆமா என்னன்னு சொல்லிருக்காரு. ஓகே பிரதர், நல்லா பதில் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. தீபிகா வந்து கைடன்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னீங்க. சரி ஓகே, அதுக்கு நான் இருக்கிறேங்க. சரிங்களா? வேணும்னா நீங்க நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மணிராஜ் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி டு த பாயிண்ட் நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல, எடிட்டோரியலுக்கு இம்பார்ட்டன்ட் 5 பாயிண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்றது, 2 படிச்சதெல்லாம் 1 வீக் அப்புறம் மறந்துடு. ஓகே ஓகே ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்றத பாருங்க. அந்த ஹாட் டாபிக் வந்து அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க சிலபஸை பெர்ஃபெக்டா படிச்சுக்கோங்க. சிலபஸ் வந்து மைண்ட்ல நல்லா இருக்கணும். சிலபஸ் வச்சுட்டு தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போறீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களை சுத்தி இருக்க விஷயமா அது படிங்க. அதை வந்து வெறும் பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணாம உங்களுக்கு சுத்தி இருக்க விஷயம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அதுல கத்துக்கோங்க. அதை வந்து நீங்க பேசுற அளவுக்கு கத்துக்கோங்க. அப்பதான் அது மைண்ட்ல நிற்கும். ஓகேங்களா? அப்பதான் ஒரு வாரம் கழிச்சு மறக்காது. தரணி ராஜா, அண்ணா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றேன், படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, வெரி குட். ஆனா 10 month ஓல்டு ட்வின் பேபிஸ் இருக்காங்க, கன்சிஸ்டன்டா படிக்க முடியல, அதனால ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுறேன், எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. ஓகே பிரதர், இது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? உங்க ட்வின் பேபிஸ் தான். அந்த பேபிஸ்க்காக நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன செய்ய போறீங்க, அதுதான். ஓகேங்களா? அந்த 2 குழந்தைக்காக படிங்க, ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடுங்க. அப்பான்ற ஸ்தானம் சாதாரண விஷயம் இல்லைங்க, அம்மான்ற ஸ்தானமும் சாதாரண விஷயம் கிடையாது. பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுதான் அப்பா அம்மா. உசுர விட்டு படிக்கலாம், அவங்களுக்காக பாஸ் ஆகுங்க. வேற என்ன மோட்டிவேஷன் வேணும் இந்த உலகத்துல உங்களுக்கு சொல்லுங்க? அவங்க உங்களுக்கு என்னைக்குமே வந்து டிமோட்டிவேஷன் ஃபேக்டரே கிடையாது. அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டர். ஓகேவா? ப்ரோ மெயின்ஸுக்கு எப்படி படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சுட்டி பையன் சந்திர கேட்டிருக்கீங்க. மெயின்ஸுக்கு எப்போதுமே நீங்க சிலபஸ் வச்சு தாங்க படிக்கணும், ரொம்ப டெப்தா படிக்கணும், அவ்வளவுதான் லாஜிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கங்காதுரை பிரியங்கா, காரணம் சொல்றவன் லைஃப்ல ஜெயிக்க மாட்டாங்கன்னு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம் தாங்க, காரணம் சொல்றவன்லாம் தோக்குறலாம் ரைட்டு தான். ஆனா அந்த காரணம் என்னன்னு தெரியாம இருக்க வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா?
அதாவது இப்ப நம்ம என்னன்னா இதுதான் ரீசன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை, அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து போட்டா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு யானை மாதிரி தாங்க, யானைக்கு இருக்க சக்தி அதுக்கு தெரியாது. அது கீழே சின்ன வயசுல கட்டி போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அது நினைச்சா டக்குனு இழுத்து உடஞ்சிட்டு போயிட்டே இருக்கு, நடந்து போயிட்டே இருக்கலாம். அது பாருங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து அதை வந்து கட்டி போட்டு இது நம்மளால உடைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அது மைண்ட போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம நிலைமையும். ஸ்டேட் போர்டு படிக்கிறவங்க கண்டிப்பா சிபி சிலபஸ் படிக்கவே முடியாது. சிபி சிலபஸ் இருக்கவன் தான், மெட்ரிகுலேஷன் இருக்கவன் அவன் தான் பாஸ் ஆவான், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் ஆவான், நல்லா படிக்கிறவன் தான் பாஸ் ஆவான், சாதாரணமா ஆவரேஜ் எல்லாம் பாஸ் ஆக முடியும் சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. அதெல்லாம் உடைக்கணும். முதல்ல உங்க மனசுல அதெல்லாம் உடச்சிட்டு வெளில வரணும். ஓகேங்களா? ஏழை வந்து பணக்காரனே ஆக முடியாது இப்படிலாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உடைக்கணும். உங்க மைண்ட்ல அந்த தாட்லாம் உடைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? கடைசியா தீபா என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹாய் அண்ணா, என் அப்பா இறந்துட்டாங்க, இறந்து 4 months ஆகுது, நாங்க ஷாப் வச்சிருக்கோம், அதை ஃபுல்லா நான் மட்டும்தான் பாத்துக்கிறேன், ஷாப்ல படிக்க முடியல, கொஞ்ச நேரம் படிச்சாலே ஹெட் பெயின் வந்துடுது, ரொம்ப லேசியா இருக்கு, டைம் டேபிள் போட தெரியல, அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வீட்டில் அவ்வளவும் ப்ராப்ளமா இருக்கான்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, எப்படின்னா ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றது, லாங் ஹவர்ஸ் படிக்கணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அண்ணா, ஹெல்ப் மீ, ஸ்ட்ரெஸ் போகணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ், உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கேட்கிறேன் ப்ளீஸ் அண்ணா, டைம் டேபிள் கொடுங்க ப்ளீஸ், எப்படி கான்சன்ட்ரேட் பண்றதுன்னு சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் டைம் தீபா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். சரிங்களா? அவங்க ஆத்மா கண்டிப்பாக சாந்தடையும். நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? சத்தியமாக பிடிக்காது. சரிங்களா? அவங்க அங்கே வருத்தப்படாது. நீங்கள் அழுதீங்கன்னா அவங்க அங்கே அழுவாங்க. ஓகேங்களா? அவங்க ஆத்மா அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களை அழ வைக்கக்கூடாது. நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. என் பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்காயா, அவள் பொழைச்சிப்பாயா அப்படின்னு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கணும். அந்த தைரியத்தில் தான் அவங்க போயிருப்பாங்க. கடைசி நிமிஷம் அவள் பொழைச்சிப்பா, அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதான் நினச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கணும்ல, அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும்ல கடைசி வரையும். ஸோ அதனால ஸ்ட்ராங்காக இருங்க. படிக்கிறது ஒரு விஷயமே இல்லைங்க, நீங்கள் மனசு தாங்க. இந்த இடத்துல நீங்கள் மனசை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தூக்கி உள்ள அப்படியே குப்பையில போட்டுட்டு பாசிட்டிவாக என்ன தேவையோ எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. அம்மா ஒத்துக்கலையா, சப்போர்ட் பண்ண மாட்டேன், யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதுங்க படிக்கிறதுக்கு. சரிங்களா? கடையில் இருக்கீங்களா, சிம்பிளாக சொல்கிற பாருங்களேன், கடையில் எவ்வளோ நேரம் வேலை இருக்கும், சில நேரம் வந்து சில பேர் வருவாங்க, சில நேரத்தில் வரமாட்டாங்க. கையில் புக் வச்சுக்கோங்க, இல்லை வீடியோ வச்சுக்கோங்க, உட்காந்து படிங்க. ஒரு ஷெடியூல் எப்படி தர போறீங்க உங்களுக்கு, நீங்கள் அதாவது ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? எத்தனை ஹவர்ஸ் கிடைக்குன்றத தனியாக நோட்டில் எழுதுங்க. ஒரு நாளைக்கு மண்டே எத்தனை ஹவர்ஸ் கிடைக்குது, அதாவது பீக் ஹவர்ஸில் எவ்வளோ நேரம் கிடைக்கும், அந்த டைமிங்குள்ளே என்ன சப்ஜெக்ட் உங்களால் படிக்க முடியும். ஓகேவா? அப்போ எத்தனை பேஜ் படிக்கலாம், என்னென்ன கான்செப்ட் படிக்க முடியும், அதை தனியாக நோட் பண்ணுங்க. ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணுங்க, அதை அழகாக ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, நிதானமாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் ஆகலாம், யாரும் உங்களை தோக்கடிக்க முடியாது. ஓகேங்களா? வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டெலிகிராமில் கேட்டிருந்தாங்க. என்னன்னாக்கா ரொம்ப கஷ்டமாச்சு அந்த மெசேஜ் பார்த்தோன்னே. ஓகேங்களா? ஸோ எனக்கு அது மெசேஜ் பார்த்தா எனக்கு அவங்க நான் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கையில் சாகிறது என்றைக்குமே சொல்யூஷனே கிடையாது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, சாகிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. செத்தெல்லாம் தோணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு பிரம்ம தான் நம்மளுக்கு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போராடணும்னா கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? நிம்மதியாக படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, படிங்க. இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு கூட நீங்கள் படிக்கலாம், எங்கே இருந்தாலும் நீங்கள் படிக்கலாங்க. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான் விஷயமே. ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதர்ன்றவர் நம்மளுக்கு இப்போ தான் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. அந்த ஃபீட்பேக் ஐடியா நான் அதுக்கப்புறம் பின்னாடி ஆட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரே விஷயம் தான், ஒரே தாரகம் தான், உள்ளுவதெல்லாம் உயருள்ளல். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜெயிக்கணுமா, ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டும் யோசிங்க. தோக்கிறதுக்கான சுச்சுவேஷனாக யோசிங்கன்னா அது மட்டும் தான் ஊற்றிட்டு இருக்கிறோம். அதாவது நம்மளா ஒரு மேக்னெட் மாதிரி. சீக்கிரம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியாம சொல்றேன், நம்மளா ஒரு மேக்னெட் மாதிரி. இப்போ எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் நினைச்சிட்டே இருந்தேன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம். ரைட்டுங்களா? இதே அது நம்ம நினைச்சிட்டோம், ஆனா அது சம்பந்தம் இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா என்னைக்குமே எதிர்மறை வினைகள் டப்பு டப்பு நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும், சீக்கிரமா கிடைச்சிடும். பாசிட்டிவ் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நம்ம அதை பத்தி நிறைய திங்க் பண்ணிட்டே இருந்தா கிடைக்கும். அதனால நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அதிகமா நினைங்க.
அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு தாட் அதுக்கு இல்ல அதெல்லாம் இல்லை, எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், எனக்கு கண்டிப்பா நான் பாஸ் ஆகும், எனக்கு கண்டிப்பா என்ன யார் தோக்கலாம், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், நான் கண்டிப்பா படிச்சிருவேன், என்னால முடியும், இன்னைக்கு நான் இந்த டாபிக் எக்ஸ்ட்ரா படிக்கணும், நான் நாளைக்கு அந்த டாபிக் படிச்சுப்பேன், நம்மளால முடியும், அதை எப்படி முடியாம போகுது, நம்ம இதுக்கான இது பண்ணா கண்டிப்பா பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவேளை புது பேட்ச் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்கன்னா நம்ம செப்டம்பர் பேட்சில் ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் தாங்க. செல்ஃப் ஹெல்த் கார்டு, செல்ஃப் எவாலுவேஷன் கார்டு, செல்ஃப் டெஸ்ட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் சப்மிட் பண்ணலாம், அடுத்த மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது, நான் குரூப் போட்டு ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? வாரம் கம்பல்சரி டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதலாம், நான் குரூப் போட்டு ரிமூவ் பண்ணுறேன். இதெல்லாம் இனிமேல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு படிக்கணும், ஏன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் சாதாரண விஷயம் கிடையாது, நீங்கள் ரெகுலராக படித்தா மட்டும் தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்றப்ப இனிமேல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். சந்தோஷமா இருங்க. நான் உங்க ராஜலக்ஷ்மி. பை. Hi, I am Kadir from Tanjavur district. I am joining for Group 1 Mains July batch student. My feedback. ஆல்ரெடி குரூப் 2 சர்வீஸில் இருக்கேன், பட் என்னோட டார்கெட் குரூப் 1. ஸோ நான் குரூப் 1க்காக செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆன்லைன் ஜூலை பேட்ச் ஆன்லைன் ஜாயின் பண்ணேன். பட் இன்ஸ்டியூட்டில் ப்ராப்பர் கைட்னஸ், ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வீக்கெண்ட் டெஸ்ட் ப்ளஸ் செல்ஃப் ஹெல்த் கார்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் குரூப் 1 கிளியர் பண்ணிடுவோன்னு கான்ஃபிடென்ட் இருக்குது. தட்ஸ் ஆல். குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜூலை பேட்சில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறப்போ டவுட் இருந்தது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நம்மளால் சைமல்டேனியஸாக படிக்க முடியுமான்னு. பட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற அந்த ஹோப் கிடச்சிருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட், ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்னால் அது விஷுவலைஸ் பண்ண முடியுது. வீக்கெண்ட் டெஸ்ட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டினியூஸாக நம்ம 1 hour 2 hour அப்படின்னு எழுதுகிறப்போ எனக்கு அதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியுது. எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து என்னால் அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேட்ச். ஸோ தேங்க்ஸ். ஹாய், திஸ் இஸ் ரூபா. நான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா பெட்டராக தான் இருக்குது. ஆனால் நான் தான் வந்து எதையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. என்னோடய டைம் அண்ட் சுச்சுவேஷன் வந்து அப்படி இருக்குது. மற்றபடி எனக்கு கிளாஸஸ் அண்டு வீடியோஸ், அவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு டாபிக் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த டாபிக் வைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அட்மின் அண்ணா வந்து எல்லா விஷயமும், என்ன ஒரு விஷயம் எந்த டைமிங்க்கு வந்து நம்ம அனுப்புனாலுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நல்லா வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் கேட்டால் கூட அவர் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பார். அந்த விஷயத்தில் வந்து இந்த குரூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் என்னால் அந்த டைமிங் சென்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. நான் கோவிட்னால இப்போ வீட்டில் இருக்கேன், அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இல்லைனா நான் தனியாக என்னோடய ரூமில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி டைமில் நான் இந்த குரூப்பில் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்னும் நல்லாவே பண்ணியிருந்திருப்பேன். பட் இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி எல்லா விஷயமும் வந்து அண்ணா பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது. நான் பரவாயில்ல, ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸுக்கு வந்து மெயின்ஸ் எல்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஃபீஸுக்கும் சரி, அவங்க கொஸ்டின்ஸ், அவங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லா விஷயமுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ணா. ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேலைவாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் வேலைவாய்ப்பின்மை என்பது வந்து ஒரு நபர் வந்து வேலை செய்ய தயாராகவும் விருப்பத்தினரும் இருந்து ஆனால் அவருக்கு அப்போதைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து வேலைவாய்ப்பின்மைன்னு சொல்கிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேஸ், இதோட இன்ட்ரடக்ஷன் தான் நான் இப்போ கொஞ்சம் இதாக சொல்கிறேன். Unemployment in India statistics has traditionally been collected, compiled and disseminated once every 5 years by the Ministry of Labour and Employment. Ministry of Labour and Employmentங்கிறது மூல்னு சொல்கிறோம். Primarily from the sample studies conducted by the National Sample Survey Office. இப்போது இந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் இந்தியாவில் வந்து வேலையின்மைங்கிறதோட புள்ளி விவரங்கள் வந்து பாரம்பரியமாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் வந்து நமக்கு மூல் அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரியில் இருந்து தான் நமக்கு வந்து எடுத்து தராங்க. அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து சேகரிக்கப்படுது. சரிங்களா?
Other than these 5-year sample studies, India has, except since 2016, never routinely collected monthly, quarterly or yearly nationwide employment and unemployment statistics. இந்த 5 ஆண்டு மாதிரி ஆய்வுகள் தவிர இந்தியாவில் வேறு எந்த ஒரு மாதாந்திரமோ காலாண்டோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவுமே வந்து புள்ளி விவரங்களாக சேகரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வழக்கமாக வேலைவாய்ப்பின்மையோட விகிதத்தை வந்து பயன்படுத்தி தான் வந்து மேலோங்கப்படுற வேலைவாய்ப்பின்மை வந்து அளவிடப்படுது. இங்கே வந்து தொழிலாளர்கள் வந்து ஆற்றலில் வேலை இல்லாதவர்களை கொண்டு சதவீதம் வந்து வரையறுக்கப்படுது. மேலும் வேலைவாய்ப்பின்மை வந்து விகிதமானது வந்து எப்படி இருக்குன்னா, பொருளாதார ஆய்வுகளிலையும் மற்றும் பொருளியலின் நிலையின் அளவாக அமெரிக்க கலந்துரையாடல் மன்றத்தின் முன்னணி சுட்டிக்காட்டி பொருளாதார சுட்டியாகவும் வந்து பயன்படுத்தப்படுது. சரிங்களா? In 2016, Center of Monitoring Indian Economy, a non-government entity based in Mumbai, started sampling and publishing monthly unemployment in the India statistics. 2016 ஆண்டில் பார்த்திங்கன்னா மும்பையை சேர்ந்த ஒரு அரசு சாரா நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவோட புள்ளி விவரங்களை மாதம் வேலையின்மை மாதிரியை வந்து வெளியிட தொடங்குனுச்சு. சரிங்களா? இப்போ வந்து பெரும்பாலான பொருளாதார பள்ளிகள் ஊதியங்கள் சந்தை நிலவர விகிதத்தை விட அதிகமாக இருக்கிறது தான் வந்து நம்ம தனிச்சையாக வேலைவாய்ப்பின்மையோட காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன்னா இது ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுல சில கருத்து வேறுபாடுகளும் நமக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ மேஜர் சோஷியல் இஷ்யூ இன் இந்தியா. September 2018, according to the Indian government, India had 31 million jobless people. இது ஒரு பெரிய இஷ்யூ தானேங்க. வேலையின்மைங்கிற அது வந்து நம்மளோட இந்தியாவோட பெரிய சமூக பிரச்சனையாக இருக்குது. 2018 செப்டம்பர் மாதத்தோட இதுபடி எவ்வளோ பேர் இருக்காங்க? 31 மில்லியன் மக்கள் வந்து வேலையற்ற மக்களாக வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து இயல்பாகவே விடாப்பிடியாக இந்த விஷயத்தை வச்சு வந்து வாதிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மற்றவங்க வந்து குறைந்தபட்ச ஊதியம், இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இந்த மாதிரி இதில் உயர்வாக வச்சுக்கிட்டு இந்த வாதிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி, பொருளாதாரம், இந்த வேலைவாய்ப்பின்மையை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் நிறைய இதில் இருக்குது. அடுத்து இதில் எந்தெந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு வேலைவாய்ப்பின்மையால் வந்து கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப துல்லியமாக கணக்கிடுறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. வெவ்வேறு நாடுகள் மாறுபட்ட நிலையில் வந்து வேலைவாய்ப்பின்மை வந்து இந்த கருத்து வேறுபாடுகளை சந்திக்குது. இப்போ ஐரோப்பியா ஒன்றியத்தில் உள்ள நாடுகளை காட்டிலும் யூஎஸ்ஏல குறைவான வேலைவாய்ப்பின்மை நிலை வந்து சந்திக்குது. இதில் யூகே மற்றும் டென்மார்க் சிறப்பாக செயலாற்றும் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வந்து மாறுபாடுகள் இருக்குது. மேலும் இது மாதிரி உள்ள பொருளாதார சுழற்சிகள் வந்து நேரத்துக்கு நேரம் மாறுபடுறது வந்து ரொம்ப இதாக இருக்குது நமக்கு. இப்போ நமக்கு வந்து மெத்தடாலஜி அண்ட் சர்வே ஃப்ரீக்வன்சி, வழிமுறை மற்றும் சர்வே அதிர்வெண், என்எஸ்எஸ்ஓ சர்வேஸ். என்எஸ்எஸ்ஓ ஒரு சர்வே பார்த்திங்கன்னா கவர்மெண்டல் ஏஜென்சி, அது ஒரு மாதிரி ஆய்வுகள் மூலம் வந்து வேலைவாய்ப்பு இன்மை இதெல்லாம் வந்து நமக்கு எடுத்து தர்றாங்க. முக்கியமான ஒரு கணக்கீடு பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கிறது வந்து நமக்கு என்எஸ்எஸ்ஓ சர்வே தான். It does not report employment or unemployment result every quarter nor every year, but generally only once in every 5 years. இது வந்து நமக்கு ஒவ்வொரு மாதத்துக்கோ இல்லை வருஷத்துக்கோ அரை வருஷத்துக்கோ அப்படிலாம் தரதில்லை. ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி தரதில்லை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தருது. The last 3 official released NSSO survey report on employment and unemployment were completed 2004 to 2005, 2009 to 2010, 2011 to 2012. இந்த லாஸ்ட் 3 அஃபிஷியலி வந்து நமக்கு என்எஸ்எஸ்ஓ வந்து சர்வே கொடுத்தது எப்பப்போ, இந்த எம்ப்ளாய்மெண்ட்லேயும் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணது எப்பப்போனா 2004 டு அதை சொன்ன இயர்ஸ் 2004லேருந்து 2005க்குள்ளே ஒரு தடவையும், 2009லேருந்து 2010க்குள்ளே ஒரு தடவையும், 2011லேருந்து 2012க்குள்ளே ஒரு தடவையும். இந்த மாதிரி நமக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட கடைசி 3 கணக்கெடுப்பு தான் அது. சரிங்களா? The 2011 to 2012 survey was initiated by the Congress led by Manmohan Singh government because it was felt that the higher unemployment numbers in 2009 to 2010 report may have been affected by the poor monsoons and an yearly survey might yield more accurate, better data.
இந்த 2011லேருந்து 12 வரைக்கும் உள்ள அந்த இது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட்டில் தான் வந்து நமக்கு பண்ணாங்க. ஏன் அதை நம்ம குறித்து சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து ரொம்ப அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது. ஏன்னா அப்போ பருவமழையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தது. அந்த கணக்கெடுப்பு தான் ரொம்ப துல்லியமாகவும் இருந்ததாக சொல்கிறாங்க. There was no NSSO survey between 2012 to 2017 and the new survey was initiated at 2017 to 2018. 2012லேருந்து 17 வரைக்கும் எந்த ஒரு கணக்கெடுப்பும் இல்லை. 2017லேருந்து 2018 வரைக்கும் ஒன்று இருந்தது. அது வந்து பிஜேபி ஆட்சியில் நரேந்திர மோடியோட கவர்மெண்ட்டில் வந்தது. ஆனால் ரிப்போர்ட் வந்து லீக் ஆயிடுச்சு நம்மளோட மீடியாவுக்கு. அக்கார்டிங் டு த ILO According to ILO, the NSSO survey are India's most comprehensive as they cover small villages in remote corners and islands of India. However, this survey uses unconventional and India specific terminology. ILO அப்படின்னா ILO பொறுத்த வரைக்கும் இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட தொலைதூர மூலைகளில் இருக்கக்கூடிய தீவுகள்லையும் சிறிய கிராமங்களையும் உள்ளடக்கி உள்ளதுனால இந்தியாவில் மிக விரிவானவையாக இருக்குது. இருந்தாலும் கணக்கெடுப்பு வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து இந்தியாவோட விஷயங்களில் வந்து நிறைய நமக்கு வந்து மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. It estimates the activity status of the person by different approaches, that is usual status unemployment and current status unemployment. இது ஒரு நபரோட செயல்பாட்டு நிலை வெவ்வேறு அணுகுமுறையில் மதிப்பிடப்படுறாங்க. அதாவது வழக்கமான நிலையில் உள்ள வேலையின்மையும் தற்போதைய நிலையில் உள்ள வேலையின்மையும். These estimates yield varies from the unemployment numbers according to an ILO report, and the totals vary based on factors such as whether the person has for pay or no pay, worked at least for 30 days during the reference period of 365 days, worked for at least 1 hour on any day during the 7 days preceding the date of the survey, and an estimate for person hours worked in the reference week according to its statistical method. இது வந்து எந்த இதில் வந்து நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்பர்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐஎல்ஓவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 30 டேஸில் சுத்தமாகவே அவங்க ஒர்க் பண்ணலையா, ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு மாதமாவது ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரமாவது ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க சொல்கிற அந்த வார கணக்கை கூட வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸில் கொண்டுட்டு வராங்க. புள்ளி விவர முறைகளை வந்து வாரத்தில் நபர் மணி நேரம் பணியாற்று இந்த மாதிரி கூட வந்து மதிப்பீடு கொண்டுட்டு வராங்க. For its sample survey, it estimates the wide range of the employment and unemployment statistics along with the total population of the nation, gender distribution and a host of the other data. இதோட மாதிரி கணக்கெடுப்பு போது வந்து நம்ம பார்த்தோம்னா மொத்த மக்கள் தொகை, அதோட பாலின விநியோகம், அதோட பிற தரவுகளோட வேலை வாய்ப்பு மற்றும் வேலையின்மை புள்ளி விவரங்களை வந்து மதிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. இதோட சாம்பிள் சர்வே ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஞ்ச் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேஞ்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, இது எப்படி நம்ம வந்து சேர்த்து கொண்டு வராங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் நேஷன் அந்த இடத்தோடைய ஃபுல் அந்த இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேஷனோட ஃபுல் பாப்புலேஷனில் இருந்து ஜெண்டர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, மற்றபடி அந்த ஹோஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த டேட்டாஸ் கொண்டு வந்து நம்ம அந்த சர்வேல எடுத்துக்கிறாங்க. NSSO methodology has been controversial, praised for its scope and effort, also criticized for its abused results and inconsistency. இந்த NSSO முறை வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியான இதாக இருக்குது. ஆனால் அதோட முயற்சி வந்து பாராட்டப்பட்டது தான். ஆனால் இதோட முடிவுகள் தான் வந்து ரொம்ப முரண்பாடாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ வேலைவாய்ப்பின்மை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து நம்மளால் கணிசமாக கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த லேபர் பியூரோ ரிப்போர்ட்ஸுக்கு முன்னாடி தொழிலாளர் பணியகத்தோட அறிக்கைகளுக்கு முன்னாடி தனிச்சையற்ற வேலை வாய்ப்பின்மை வந்து இப்படி இருக்குது. பொதுவாக ஒரு தேற்றத்தில் கெய்ன்ஸ் ஒரு பொருளாதார தோற்றம் பொருளாதார தேக்கத்தின் போது வந்து அதிக சேமிப்பு மற்றும் தனியாளர் முதலீட்டாளர் துணிவின்மை போன்ற காரணங்களால் வந்து இந்த விஷயங்கள் வந்து பயன்படுத்தவில்லைன்னு சொல்லி வாதிடுறாரு. யாருன்னா கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போது அதோட விளைவாக மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனிச்சையற்ற முறையில் தூக்கி எறியப்படுறாங்க. அதனால அவங்களோட வேலையை தேடிக்கொள்ளவும் முடியலை அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த தியரியில் சொல்கிறது, கெய்ன்ஸ் தியரியில் இப்போ புதிய முதல் தர மற்றும் கெய்ன்ஸின் தேற்றங்களுக்கு இடையே உள்ள இந்த முரண்பாடுகள் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அரசு கொள்கையோட கடுமையான தாக்கத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேபர் பியூரோ ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் லேபர் பியூரோ இன் அடிஷன் டு த NSSO சர்வே ஹாஸ் பப்ளிஷ்டு இன்டைரக்ட் ஆனுவல் கம்பைலேஷன்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பை ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் லேபர் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ். லேபர் பியூரோ ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, NSSO சர்வேக்கு மேலே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாக ஒரு ஆனுவல் கம்பைலேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ஒவ்வொரு ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வந்து போய்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெரைவ் ஃப்ரம் த ஆனுவல் சர்வே ஆஃப் த இண்டஸ்ட்ரி ASI. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது ASI. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்குபேஷனல் வேஜ் சர்வேஸ் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அண்ட் அதர் ரெகுலர் அண்ட் ad hoc field surveys and studies and on India published by third parties. தேர்ட் பார்ட்டிகள் மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ASI மூலமாக நமக்கு வந்து எவ்வளோ வேஜஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, கிளாஸ் ஃபேமிலி இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே எவ்வளோ, இதெல்லாம் வந்து அவங்க தற்காலிக கள ஆய்வுகள் மூலமும் அவங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இந்த CMI ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அக்கார்டிங் டு த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி, அதுதான் வந்து நமக்கு CMIE. அதோட இது என்ன சொல்லுது, இந்தியா ஹாஸ் நெவர் ட்ராக்டு அண்ட் பப்ளிஷ்டு மந்த்லி குவார்ட்லி. இதுவும் அதே தான் சொல்கிறாங்க. இவங்களும் மந்த்லியாவோ இல்லை குவார்ட்லியாவோ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து பீப்புளுக்கு வந்து கொடுக்குறதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. திஸ் மே ஹாவ் பீன் பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ் ஸ்டேட்ஸ் மகேஷ் வியாஸ் ஹாஸ் நோ மெஷர்மெண்ட் மீன்ஸ் there are no political arguments about the unemployment in India. இது வந்து நமக்கு மகேஷ் வியாஸ் சொல்கிறாரு, எந்த அளவீடுகளும் வந்து இந்தியாவில் வேலையின்மை குறித்து அரசியல்வாதங்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி அவங்க பேச போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறனால. அடுத்து the center of the monitoring Indian economy non-government entity started to survey and publishes monthly unemployment data for the first time in India history in 2016. Its data collection methodology and reports differ from those published by NSSO. NSSO விட ரொம்ப மாறுதலாக இருக்கிறது இந்த CMIE. இது வந்து என்ன பண்ணுது, இது ஒரு நான் கவர்மெண்ட் என்டிட்டி தான். இது வந்து சர்வே ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா CMIE தான். 2016 கொடுக்க ஆரம்பித்தாங்க. ILO ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் ஹாஸ் பப்ளிஷ்ட் இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அலாங் வித் அதர் நேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இட் ஹேஸ் அடாப்டட். அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அதர் நேஷன்ஸை வச்சும் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2017 இவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க. In 2017, ILO updated its methodologies to make the labor force employment and unemployment trends measure more accurate and more consistent across the countries. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்து இவங்க எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குங்கிற மெஷர்மெண்ட்டை வந்து நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாகவும் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அக்கார்டிங் டு ILOs இப்போ வந்து நமக்கு ILO வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு அதாவது அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் வந்து டிஃபர் ஆகல, அதை கூட வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. According to ILO's 2018 World Employment of Social Outlook report, it adopted revisions and measures for all countries so as to encompass the inclusion of additional data. இப்போ நியூ ஆர் அப்டேட்டட் டேட்டாவாக இருக்கட்டும், கண்ட்ரீஸில் ரிமூவல் இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரிஸாக இருக்கட்டும், ரிவிஷன் stemming from application of the internationally agreed criteria in the computation of the unemployment rates in the countries where nation-specific relaxed definitions of unemployment were previously reported. ILO வந்து உலக வேலைவாய்ப்பு சமூகத்தோட அந்த அவுட்லுக் அப்படியே அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய
encompass the inclusion of additional data points. நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. நியூவாக இருக்கட்டும் அல்லது அப்டேட்டடாக இருக்கட்டும், கண்ட்ரிஸ் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் வந்து அவங்க கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது, these changes account for 85% of the downward. These changes account for the 85% of the downward revision to the global unemployment figures. இந்த ILO என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 2017 வந்து ஓவரால் பாப்புலேஷன் டேட்டாவையும் எஸ்டிமேட் பண்ணி அதில் ஒவ்வொரு கண்ட்ரியையும் அதில் இந்தியாவையும் சேர்த்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்து காம்ப்ளெக்ஸாகவும் டிவர்ஸாகவும் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டெமோகிராஃபிக்ஸு, சாம்பிள் சர்வீஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எஸ்டிமேட் பண்ணி தர்றாங்கங்க. இதில் இப்போ வேலைவாய்ப்பின்மை வந்து நமக்கு நிறைய வகைகள் இருக்குது. என்னென்ன வகைன்னு பார்த்திங்கன்னா, முதல் தர வேலைவாய்ப்பின்மை, அப்புறம் பிளர்ச்சி வேலைவாய்ப்பின்மை, சுழல் அல்லது கென்சியன் வேலைவாய்ப்பின்மை, இந்த மாதிரி கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை, இந்த மாதிரி ஒரு 4-5 வகைகள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த நீண்ட கால வேலைவாய்ப்பின்மை, இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போனோம்னா, வேலைவாய்ப்பின்மை வந்து தனிச்சையாக வேலைவாய்ப்பின்மை தனிநபர்களால் முடிவுகளால் தன்மையை பொறுத்து தான் இருக்குது. நானே வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. தனிச்சையற்ற வேலைவாய்ப்பின்மை தனிநபர்களோட இயக்கப்படும் சமூக பொருளாதார சூழ்நிலையை வந்து அமைஞ்சு இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு முதல் தர வேலைவாய்ப்பின்மைன்னு பார்க்கும்போது, முதல் தர அல்லது உண்மையான ஊதிய வேலைவாய்ப்பின்மை வந்து ஒரு வேலைக்கான ஊதியம் ஒரு சந்தையோட நிலவர நிலை அதை விட அதிகமாக இருக்கும்போது ஏற்படுது. தன் விருப்ப மனப்போக்கை வந்து அதிகரிக்கிறப்ப போன்ற பொருளியலாளர்கள் எஃப்ஏ ஹயாக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளியலாளர்களோட பொருளாதாரத்தில் வேலைகளின் நிலையை வந்து அதிகரிக்குது. முயற்சியாக அரசாங்க தலையீடுகள் ஏற்படும் போது வேலைவாய்ப்பின்மை வந்து மேலும் மேலும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக குறைந்தபட்ச ஊதியம் சந்தை சமநிலைக்கு மேலே சில ஆற்றல்களுடன் ஒரு தொழிலாளர்களோட விலையை வந்து அதிகரிக்குது. இப்போ இதோட விளைவாக ஒரு நபருக்கு கிடைக்கிற விலைக்கு வேலை செய்ய விருப்பமுடன் இருந்தாலும் ஊதியம் வந்து அவருடைய மதிப்பை விட அதிகமாக அவரோட தொகைக்கு கட்டாயப்படுத்தும் நிலை அவரை ஒரு வேலை இல்லாதவரை ஆக்குது. சரிங்களா? இப்போ பிளர்ச்சி வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கும்போது ஒரு பணியாளர் ஒரு வேலையில் இருந்து மற்றொரு வேலைக்கு மாறும்போது பிளர்ச்சி வேலைவாய்ப்பின்மை வந்து ஏற்படுது. ஒருவர் வந்து வேலை தேடும் காலத்தில் இப்போ வேலை தேடுற காலத்தில் அவரோட பிளர்ச்சி வேலைவாய்ப்பின்மை வந்து கண்டிப்பாக சந்திக்கலாம். இது ஒரு புதிதாக பட்டம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்து தேடுறவங்களுக்கு வந்து பொருந்தும். ஒரு பொருளாதாரத்தோட ஆக்கத்திறனுள்ள பகுதியில் வந்து எடுத்துக்காட்டாக இது வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து பணியாளர்களோட நீண்ட கால நலனும் பொருளாதார செயல்திறனும் ரெண்டுமே வந்து அதிகரிக்கும் போது அந்த தனிச்சையான வேலைவாய்ப்பின்மை வந்து ஒரு வகையாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ 3வது சூழல் அதாவது கெய்னீசியன் வேலைவாய்ப்பின்மை. சுழல் அல்லது கெய்னீசியன் வேலைவாய்ப்பின்மை தேவை குறைபாடுள்ள வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பொருளாதாரத்தில் வந்து போதுமான மொத்த தேவை இல்லாத போது இந்த சுழல் வேலைவாய்ப்பின்மை வந்து நமக்கு ஏற்படுது. இந்த தொழில் சுழற்சி பின்னடைகிறதுனாலையும் ஊதியம் சமநிலைக்கு ஏற்றாற்போல் இல்லாததுனாலையும் இந்த காரணங்கள்னால இந்த சுழல் வேலைவாய்ப்பின்மை வந்து நமக்கு ஏற்படுது. கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து பணியாளர்களும் ஆற்றல் மிக்க தொழிலாளர்களும் இடையில வழங்கப்படுற வேலையிலையும் அதோட அந்த அமைகிறது இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறனால காரணங்களில் இந்த கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை வந்து நமக்கு இது வருது. இது புவியியல் இடங்களில் திறன் மாறுபாடுகளில் அப்புறம் மற்ற பல காரணிகளில் வந்து தொடர்புடையதாக இருக்கலாம். அடுத்து நீண்ட கால வேலைவாய்ப்பின்மைன்னு நான் சொல்லியிருந்தப்போ இப்போ ஐரோப்பிய ஒன்றிய புள்ளியியல் சான்றின்படி ஒரு ஆண்டுக்கு மேலாக தொடர்ந்து இருக்கும் வேலைவாய்ப்பின்மை வந்து பொதுவாக இவ்வாறு வரையறுக்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க வேலையே பார்க்கல அப்படிங்கும்போது அது நீண்ட கால வேலைவாய்ப்பின்மையாக சொல்கிறோம். இது சமூக விலக்கலின் முக்கிய சுட்டி காட்டுற ஒரு விஷயமா வந்து இருக்குது, இம்பார்ட்டன்ட் விஷயமா இது வந்து இருக்குது. இதுதான் நம்மளுடைய அந்த வேலைவாய்ப்பின்மையோட எக்ஸ்ட்ரா அந்த என்ன சொல்கிறது வகைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கடுத்து இதில்
டிரான்சிஷன் டு பீரியடிக் மெஷர்மெண்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கால அளவீடுகளோட மாற்றங்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு. 2017 எக்கனாமிக் டைம்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கலெக்ஷன் வந்து இந்தியாவில் சூன் அண்டர்கும் மேஜர் ரிவம்பர், கண்டிப்பாக வந்து மறுசீரமைப்பிற்கு வந்து உட்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. After high-level expert panel recommended an end to 5-year employment survey, but National Sample Survey Organization NSSO மூலமாக சீக்கிரமாகவே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேனல் லீட் பை நித்தி ஆயோக் வைஸ் சேர்மன் அரவிந்த் பனகரி commended that it be replaced with an annual or more frequent and reliable data collection and report. நம்மளோட வைஸ் சேர்மன் நிதி ஆயோக் வைஸ் சேர்மனும் அரவிந்த் பனகரி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட துணைத் தலைவரும் அரவிந்த் பனகரியாரே வந்து தலைமையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது அடுத்த ஆண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மற்றும் நம்பகமான தரவு சேகரிப்பு மற்றும் அந்த டேட்டாஸை வந்து சேகரித்து அதோட அறிக்கைகளையும் வந்து மாற்றி பரிந்துரைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழுவோட கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, NSSO முறையும் அதோட நடைமுறைகளும் வந்து தவறானது மற்றும் பக்கசார்பான டேட்டாவை வந்து கொடுத்துட்ருக்காங்க. சுயதொழில் செய்பவர்களையும் பண்ணை தொழிலாளர்களையும் இதில் வந்து கொண்டுட்டு வரதே கிடையாது. அது வந்து குறைந்த அல்லது ஒழுங்கற்ற அதிர்வெண், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அது வந்து குறைவாக காமிக்குது, இல்லாட்டி ஒழுங்கற்ற முறையில் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஹாவ் பீன் அ லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இந்த இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியில் வந்து இந்த வேலைவாய்ப்பு இருக்கிறவங்களும் வேலைவாய்ப்பு இல்லாதவங்களும் வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தில் நீண்ட கால பிரச்சனையாகவே இருக்குது. அண்ட் அக்கார்டிங் டு 2013 ரிப்போர்ட் பை பிரவீன் சின்ஹா, the Indian labor force has been officially classified by the Indian government into 3 categories. 3 categoriesல வந்து நமக்கு இந்தியன் கவர்மெண்ட்லாம் வந்து இந்தியன் லேபர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 3 கேட்டகரிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ரூரல் செக்டார், அதாவது கிராமப்புறத்துறை, அடுத்து அர்பன் ஃபார்மல் செக்டர், நகர்ப்புற முறையான துறை, அடுத்து பீரியடிக் சேலரிஸ் அண்ட் கவரேஜ் பர் இந்தியன் லேபர் லா. ஒவ்வொரு லேபர் லாக்கு ஏற்பட்ட உள்ள சட்டங்களின் படி வந்து தொழிலாளர்களோட குறிப்பிட்ட காலமும் அதனுடைய சம்பளங்களும் வந்து குறிப்பிடப்படுறாங்க. அடுத்து அர்பன் இன்ஃபார்மல் செக்டர் which includes செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேஷுவல் வேஜ் ஒர்க். நகர்ப்புற முறைசாரா துறையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சுய வேலைவாய்ப்பு மற்றும் சாதாரண கூலி தொழிலாளர்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த ரூரல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் லேபர் மார்க்கெட் accounted for 93% of the employment in 2011 and these jobs were not covered by the existing Indian labor laws. இந்தியன் லேபர் லாஸில் வந்து இது கவர் ஆகப்படலை. எதுன்னு கேட்டோன்னா, கிராமப்புறம் மற்றும் முறைசாரா துறையில் 2011 93% வேலைவாய்ப்பை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து நமக்கு கவர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2010 பார்த்தோம்னா அதோட வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி லோ பேயும் ரிலேட்டிவ்லி அன்ப்ராடக்டும், குறைந்த ஊதியமும் அளவில் ஒப்பிடத்தக்க அளவில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபார்மல் செக்டார்ஸ் ஜாப் கண்டினியூ ஆகிறதும் டாமினேட் பண்ணுறதும் வந்து லேபர் மார்க்கெட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. த இன்ஃபார்மல் செக்டர் டாமினேட்ஸ் த இந்தியாஸ் லேபர் மார்க்கெட் அண்ட் வில் கண்டினியூ டு டூ ஸோ இன் த மீடியம் டேர்ம். மீடியம் டேர்மில் பார்த்தோன்னா இன்ஃபார்மல் செக்டர் அந்த டாமினேட் பண்ணுறது வந்து இந்தியன் லேபர் மார்க்கெட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் டெஃபினேஷன் ஃபார் த ஃபார்மல் செக்டர் இஸ் ஸ்ட்ரெச்டு டு இன்க்ளூட் ஆல் ரெகுலர் அண்ட் சேலரிடு ஒர்க்கர்ஸ். ஃபார்மல் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எதை இன்க்ளூட் பண்ணுதுன்னா, ரெகுலரும் சேலரி கொடுத்து ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களும் வந்து 335 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்து எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்மல் செக்டாரில் 2004 to 2005 சொல்லியிருக்காங்க. இப்போ 1980s 2015 வரைக்கும் பார்த்தோம்னா
According to the Indian government's official statistics between 1980s to 2010 mids, relying in the part on the NSSO data, unemployment rate in India has been about 2.8%. Unemployment data வந்து அந்த சமயங்களில் வந்து 80ஸ்லேருந்து 2010 வரைக்கும் அதோட மிட் டைம் வரைக்கும் 2.8% தான் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. Which states the World Bank is a number that has shown little variation since 1983. 1983ல little variations தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. In absolute terms, according to various Indian governments, between 1803 and 2005, the number of unemployment person in India steadily increased from 7.8 million to ஆக்சுவலாக 1983ல இருந்து 2005க்குள்ளே வந்து நம்ம அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் வந்து 7.8 மில்லியன்லேருந்து 12.3 மில்லியன் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்களாமா 2004 to 2005க்குள்ளே. அதாவது 1983ல 7.8 மில்லியன் இருந்தது, 2004 to 2005க்குள்ளே 12.3 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த வேர்ல்டு பேங்க், தீஸ் அஃபிஷியல் இந்தியன் கவர்மெண்ட் low open unemployment rates can often be misleading, and official data does not reflect the unemployment and employment reality of the Indian population. வேர்ல்டு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டோட இந்த அஃபிஷியல் வந்து இது வந்து ஒரு மிஸ்லீடிங்காக இருக்குது, கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, for decades the Indian government have used unusual terminology and definitions for who it considers as unemployed. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கவர்மெண்ட் உலக வங்கியோட கூற்றுப்படி வந்து பார்த்தோன்னா, உத்தியோகபூர்வமாக இந்திய அரசாங்கத்தில் வந்து குறைந்த வேலையின்மை விகிதங்கள் வந்து பெரும்பாலும் தவறாக வழிநடத்துகிறதாகவும், அதோட உத்தியோகபூர்வ தகவல்கள் வந்து வேலைவாய்ப்பின்மையும் வேலை இருக்கிறதையும் யதார்த்தமாக வந்து பிரதிபலிக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் மெஷர்ஸ், இப்போ அது பல விஷயங்களில் பார்த்தோன்னா இந்திய அரசாங்கத்தில் வந்து அசாதாரண இந்த விஷயங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், வேலை இல்லாதவங்க அப்படின்னு கருதுகிறப்போ வேலை தேடுவதற்கோ இல்லை அது கிடைக்கிறதுக்கோ வந்து நிறைய டைம் செலவழித்தவங்க தான் வந்து இருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட முறையாக ஒரு இதை வந்து நம்மளால் கொடுக்க முடியல, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அப்போ கூட வந்து நம்மளால் ஒழுங்காக வரையறுக்க முடியலை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. இப்போது இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு விகிதம் வந்து 1999லேருந்து 2000 வரைக்கும் பார்த்தோம்னா 7.3% இருந்தது. 2004 to 5 8.3% உயர்ந்திருக்கு. அப்போ ஒரு பெட்டர் அஃபிஷியல் டெஃபினிஷன்ஸோ வந்து கான்சிக்வெண்ட் NSSO டேட்டாவும் வந்து நமக்கு அதோட விளைவாக வந்து NSSOட ஆதரவு வந்து நமக்கு இருந்திருக்குது. இது ஒரு பெரிய முடிவில்லா சர்ச்சைக்கு உரிய ஒரு இதாக இருக்குது, ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு ராஜ் கிருஷ்ணாங்கிறவங்க சொல்கிறாங்க. 1958 to 59 ஆண்டில் பார்த்தோன்னா இந்திய அரசாங்கம் வந்து எந்த ஒரு நபராகவும் பயன்படுத்தப்பட்ட தற்போதைய நிலையை வந்து வரையறுக்க தொடங்கிச்சு. எவ்வளோ பேர் வந்து இப்போ இருக்காங்க. இப்போ அவர் வந்து ஒரே ஒரு நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு ஊதியமோ அல்லது ஊதியத்திற்காக வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, வாரத்தில் மணி நேரத்தை பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அது லாபகரமாக அவர் ஆக்கிரமிக்கப்பட்ட நாளில் இருந்து அவருக்கு ஒவ்வொரு டே பை டே உள்ள அந்த ரெஃபரன்ஸ் பீரியட் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க, ஒரு ஆளை வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் வந்து கரண்ட் ஸ்டேட் ரெஃபரன்ஸ் அன்எம்ப்ளாய்டாக இல்லை 1958 இருந்தே வந்து ஒரு உத்தியோகபூர்வ முறையில் ஒரு நபர் அந்த குறிப்பு வாரத்தில் அந்த வாரம் அவர் வந்து இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி அதை கரெக்டாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து கொண்டுட்டு வராங்க. எ பர்சன் வாஸ் கவுண்டட் அஸ் கரண்ட் ஸ்டேட் ஃபேர் அஸ் அன்எம்ப்ளாய்டு. ஒரு பர்சன் வந்து அன்எம்ப்ளாய்டாக வந்து இது குறிக்கிறாங்க அப்படின்னா 58 இருந்தே இந்த அஃபிஷியல் வந்து நமக்கு வந்து கெயின்ஃபுல்லாக ஒரு இதாக வந்து அவர் வந்து சம்பாதிக்கலை அப்படிங்கிறது தான் கொண்டுட்டு வராங்க. அடுத்து, ஜாப்லெஸ் வேலையின்மையின் வளர்ச்சி, ஜாப்லெஸ் எக்கனாமிக் growth. According to Kannan and Ravindran, there is anonymity
Amongst the scholars that are organized manufacturing sector in India registered jobless growth during 1980-81 to 1990-91. கண்ணனு ரவீந்திரனோட கருத்துப்படி பார்த்தோம்னா 1980லேருந்து 81 வரைக்கும் அண்ட் 1990-91 வரைக்கும் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட உற்பத்தி துறையில் வந்து வேலையின்மை வளர்ச்சியை வந்து பதிவு செய்திருப்பதாக வந்து அந்த அறிஞர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்தாக வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மொத்த மதிப்போட சராசரி வருடாந்திர வளர்ச்சி பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் சேர்க்கப்பட்டது சுமார் 8.66% வந்து இருந்திருக்குது. அதோட தொடர்புடைய சராசரி ஆண்டு வேலைவாய்ப்பு வளர்ச்சி மட்டும் 0.53 வந்து உயர்ந்திருக்கிறத நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். வெறும் 0.53 மட்டும்தான் வந்து அதிகரிச்சிருக்கு பார்க்குறோம். 1990களில் பார்த்தோம்னா அதோட முற்பகுதியில் வந்து இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அதோட 4 ஆண்டுகளில் முறையான வேலைவாய்ப்பு வந்து அதிகரிச்சுட்டே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமி ஹேஸ் ஹை ஜிடிபி க்ரோத். இதுக்கப்புறம் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் முறையான வேலைவாய்ப்புக்கு இணையான அதிகரிப்பு இல்லாமல் இந்தியாவோட பொருளாதாரம் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக வளர்ச்சியை வந்து கண்டிருந்துச்சு. முறையான துறை வேலைவாய்ப்பில் இந்த தேக்க நிலை வந்து 1950களில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழிலாளர் சட்டங்களில் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு சில அறிஞர்களால் காரணம் என்று அறிஞர்களோட ஒழுங்குமுறைகளுக்கு வந்து சில அறிஞர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தொழிலாளர் சந்தை நிலைமையில் வந்து முறையான துறை வேலைவாய்ப்பை வழங்குவதோடு தொடர்புடைய பொருளாதார அபாயங்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதர் ஸ்காலர்ஸ் கண்டெஸ்ட் தட் திஸ் ஹைப்போதெசிஸ் ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட். இதோட கருத்துக்கோள் வந்து 1981லேருந்து 82 மற்றும் 2004லேருந்து 2005 இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவோட வேலையின்மையும் போக்குகளை வந்து முழுமையாக விளக்குறது அப்படின்னு சொல்லி பிற அறிஞர்கள் வந்து போட்டியிடுகிறாங்க. ருபீனா வர்மாவோட கூற்றுப்படி பார்த்தோம்னா இந்தியாவோட பொருளாதாரம் முக்கியமாக விவசாய வேலைவாய்ப்பு அடிப்படையாக கொண்ட இடத்துல இருந்து வேலைவாய்ப்பின்மையோட கலவையாக இருக்கும்னு அந்த இடத்துக்கு மாறி வருது. உற்பத்தி மற்றும் சேவைகள் வந்து 1980களிலையும் 2007க்கு இடையிலையும் பொருளாதாரத்தோட பெரும்பாலும் வந்து வேலைவாய்ப்பின்மை வளர்ச்சியை தான் வந்து கண்டிருந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஜாப்லெஸ் க்ரோத்துன்னு பார்த்தோம்னா இந்தியாவோட இந்த வேலைவாய்ப்பின்மையோட வளர்ச்சி வந்து ரொம்ப குழப்பமானதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சோனியா பலோத்ரா கூறுறாங்க. மேலும் அது ஒரு பகுதியாக தான் இருக்குது, அந்த வளர்ச்சி வந்து ஒரு பகுதியாக தான் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பில் வந்து முறையான வளர்ச்சியை வந்து கண்ட முக்கியமான தொழில்கள் வந்து இந்த ஏற்றுமதி சார்ந்தது, உற்பத்தி, மென்பொருள் மற்றும் உள்ளூர் சேவைகள் தான் வந்து அதிகபட்ச வளர்ச்சியை கண்டுச்சு வேலை கொடுக்குறதுல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் இருந்து அஜித் கோஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேவையோட அடிப்படையில் நம்ம அடிப்படையாக கொண்டு ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா குறிப்பாக ஒரு வேலைவாய்ப்பு மிகுந்ததாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி. மேலும் அதோட விரைவான வளர்ச்சி வந்து இந்தியாவில் வேலையின்மையும் மற்றும் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணவில்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து அதை வளர்ந்து வரும் மக்கள் தொகையோட வேலையோட தேவைகள் வந்து 1983க்கும் 2010க்கும் இடையில் நமக்கு வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சமயத்தானு முகர்ஜியோட கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா 2000ல் வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தோட முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட துறையாக வேகமாக வளர்ந்துருந்தாலும் அது வேலைகளை வந்து உருவாக்கவே இல்லை. வளர்ச்சி வந்து பெரும்பாலும் மூலதனத்தை தான் இருக்கே தவிர தொழிலாளர்களோட உற்பத்தி திறனையும் ஆதாயங்களையும் மூலமாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செக்டர், ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து இருக்குது அப்படின்னா முகர்ஜிங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையிலுமே 2004லேருந்து 2005 வரையிலேருந்தும் 2009 to 10 வரையிலையும் வந்து ஒரு வியக்கத்தக அளவில் வந்து இந்த இது குறைஞ்சிருக்குது. குறிப்பாக 1999லேருந்து 2004 காலத்துக்குள்ளே வந்து ஒப்பிடுறப்போ NSSO அறிக்கையில் துல்லியமாக இருந்திருந்தால் அது வந்து அவ்வளோ தூரம் கம்மியாக தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து 2018லேருந்து 19 வரைக்கும் இருக்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பியூ ரிசர்ச் சென்டரோட இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா
கணிசமாக ஒரு இந்தியரோட வேலைவாய்ப்பு இல்லாததை வந்து தங்கள் நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து கருதுறாங்க. இப்போது 18.6 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க. அண்ட் அனதர் 393.7 மில்லியன் வந்து புவர் குவாலிட்டி ஜாப்ஸில் தான் வந்து இருக்காங்க. ஒரு வல்னரபிள், அதாவது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஏழைத்தரமான வேலையில் தான் வந்து இருக்கிறதா வந்து கருதுகிறாங்க. இப்போ என்எஸ்எஸ்ஓ வந்து ஒரு ரிப்போர்ட் லீக்டு என்எஸ்எஸ்ஓ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ரிப்போர்ட் ஆன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை த நேஷ்னல் என்எஸ்எஸ்ஓ பீரியடிக் லேபர் ஃபோர்ஸ் ஹேஸ் நாட் பீன் அஃபிஷியலி ரிலீஸ்டு பை த கவர்மெண்ட்டால் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்படாத ஒரு சர்வே ரிப்போர்ட் தான் இது. இந்த கால தொழிலாளர்களோட கணக்கெடுப்பு வந்து பார்த்தோம்னா வேலையின்மையை குறித்த அறிக்கையை வந்து அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை. அக்கார்டிங் டு பிஸ்னஸ் டுடே படி பார்த்தோம்னா இந்த அறிக்கை வந்து நவம்பர் 2016 பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சியில் வந்து கொடுத்தது. ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் சர்வே ஆன் எம்ப்ளாய்மெண்ட் கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஏஜென்சி. இதில் வந்து நமக்கு எந்த வருஷத்தில் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விரிவான வேலைவாய்ப்பு குறித்த விரிவான கணக்கெடுப்பு தான் இது வந்து 2016 வந்து கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு திஸ் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு யூஷுவல் ஸ்டேட்டஸ் தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் இருக்குது. அது எவ்வளோ இருக்குன்னா 6.1% இருக்குது. இதில் வந்து 4 டீகேட் ஹை பாசிபிலிட்டி வந்து நமக்கு இருக்குது. முறைசாரா பொருத்தமற்ற பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதில் பெரிய இதில் இருக்குது. 2016 ஆண்டில் வந்து the report and the refusal of the BJP government to release the latest NSO report, அப்போ கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க யூஷுவல் ஸ்டேட்டஸ் தான் வந்து 6.1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட லார்ஜ் பேங்க் நோட்ஸ் வந்து இருக்குல்ல, அதோட அந்த அன்டாக்ஸ்டு எக்கனாமி அதை வச்சு வந்து இவங்க வந்து ரொம்ப பெரிய கிரிட்டிசைஸில் கொண்டுட்டு போய் விட்டாங்க. அதனால தான் வந்து பாஜக வந்து மறுத்துருச்சு. இந்த பேங்க் நோட்டோட அந்த ப்ராப்ளமேட்டிக் வந்ததுனால தான் வந்து அது மறுத்துருச்சு, அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு மறுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுர்ஜித் வல்லாவோட இது என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக அரசு வந்து அறிக்கையை தடுத்து நிறுத்துவது ஒரு மோசமான அரசியல் முடிவுன்னு சொல்கிறாரு. கணக்கெடுப்பு முறை வந்து குறையாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம், அதோட எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த கணக்கெடுப்பு வந்து கொடுத்து தானே ஆகணும். 2011 12 வரைக்கும் இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை வந்து 1.2% வந்து குறைஞ்சிருக்குது இந்த வேலைவாய்ப்பின்மை வந்து. ஆனால் அதோட டேட்டா வந்து 6.7க்கு அதிகரிச்சிருக்குது 2016. இந்தியாவோட சதவீத நகரமயமாக்கல் வந்து என்ன பண்ணுது, நகர்ப்புற தொழிலாளர்கள் 2012 குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை இருக்குது. இது வந்து இந்தியாவில் நகரமயமாக்கல் போக்குகள் வந்து மற்ற அனைத்து ஆய்வுகளுக்கும் முரணானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோடியோட அரசாங்கம் வந்து எங்கே இருந்தாலும் மனித வரலாற்றில் எந்த நேரத்துலையும் மிகவும் உள்ளடக்கிய க்ரோவை வந்து வீழ்த்திட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை வந்து நம்பவே முடியலை, அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸை வந்து நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் இளைஞர்களோட வேலையின்மையோட விகிதத்தை பார்த்தோம்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வந்து 17.4%, 18.7% வந்து அறிக்கை சொல்லுது. அதே மாதிரி பெண் இளைஞர்கள் முறை வந்து 13.6 27.2%ன்னு சொல்லி சொல்லுது. இப்போ இந்த ILO எஸ்டிமேட் என்னென்ன பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ILOவோட எஸ்டிமேட் படி பார்த்தோன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, இந்த ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைவாய்ப்பின்மை வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் வந்து வேலைவாய்ப்பின்மை இந்தியாவில் வந்து 2018 to 19 பார்த்தோன்னா 3.5% இருந்தது. அண்ட் 2017 வந்து எவ்வளோ வேலைவாய்ப்பின்மை வந்து காணப்பட்டுச்சோ அதே அளவு தான் வந்து 2016 இருந்தது. அதனால் ஒரு பாயிண்ட் 3.4 தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த வேலைவாய்ப்பின்மையோட காரணங்கள் வந்து அலக் சர்மாவோட கூற்றுப்படி பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து அதிக வேலையின்மை வந்து இருக்குது. அதோட காரணங்கள் வந்து தீவிரவாதத்திற்கு நிறைய அறிஞர்கள் மத்தியில் தீவிரவாதத்திற்கு உட்பட்டதாக இருக்குது. இந்த அறிஞர்கள் கூறு என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிலாளர் சந்தையில் வளர்ந்து கொடுக்குற தன்மை உருவாக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள் சட்டங்களில் வந்து விளைவு வந்து விளைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர்கள் சங்கங்களும் மற்றொரு குழு அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு முன்மொழியப்பட்ட பகுத்தறிவை எதிர்த்து போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய மற்றும் மாநில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் சுமார் 250 தொழிலாளர்கள் விதிமுறைகளில் உள்ளாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த தொழிலாளர் சங்கங்களில் வந்து விதிமுறைகள் 250க்கு மேலே இருக்குது. உலகளாவிய உற்பத்தி நிறுவனங்கள் வந்து சீனா மற்றும் உற்பத்தி வேலைகள் ஊக்குவிக்கிறப்போ பிற பொருளாதாரங்களோட ஒப்பிடும்போது இந்தியா தொழிலாளர் சட்டங்கள் வந்து மிகவும் சிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்மாவோட கூத்துப்படி பார்த்தோம்னா இந்தியாவோட தொழிலாளர் சட்டங்களில் ஏராளமான சிக்கல்கள் மற்றும் தெளிவற்றவையாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வேலைவாய்ப்பு சார்பு பொருளாதார சூழலையும் தொழில்துறை உறவுகளையும் சீராக்கிறதுக்கே தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் இருவரின் தேவைகளை நிவர்த்தி செய்கிற தொழிலாளர் சந்தை சீர்திருத்தங்கள் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. மேலும் அது தனது தொழிலாளர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு, தொழிலாளர்களுக்கு வேலைகளுக்கு இடையில் சமூக பாதுகாப்பை வழங்குறதுக்கும் மற்றும் தொழில்துறைக்கு இணக்கத்தை வந்து எளிதாக்குறதுக்கு தொழிலாளர் சட்டங்கள் மீண்டும் புதுசாக எழுதணும் அப்படின்னு எத்தனை இருந்தாலும் அது ஒழுங்காக இல்லைங்கிறது தான் எல்லா அறிஞர்களோட கருத்தாகவும் இருக்குது. எக்கனாமிக்ஸ் படி வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட தொழிலாளர் சட்டங்கள் வந்து வளைந்து கொடுக்கக்கூடியதாக இல்லை, கட்டுப்படுத்தக்கூடியவையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதோட மோசமான உள்கட்டமைப்பு தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணம். இந்த மாதிரி ஒரு வேலையின் வாய்ப்பின்மைக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த வேலைவாய்ப்பின்மை இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மையோட திண்டாட்டம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு எல்லா ஆய்வுலையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வேலைவாய்ப்பின்மை அதோட சதவீதம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது மாதிரி தான் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடந்த 2 வருஷத்தில் வேலைவாய்ப்பு அற்றோர் எண்ணிக்கை வந்து 10% உயர்ந்திருக்கு. அதாவது 2010 ஜனவரியில் வேலைவாய்ப்பு அற்றோர் எண்ணிக்கை வந்து 9.8 இருந்துச்சு. இப்போ 2013 ஜனவரியில் மட்டும் 10% உயர்ந்திருக்குது. இப்போ இந்த என்ன சொல்கிறது, இந்த 10 வருஷத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு இருக்குது. பொருளாதார மந்த நிலை காரணமாக தான் இந்த நிலைன்னு சொல்லி அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக 2012 பார்த்தோன்னா 6.2% இருந்தது. ஜிடிபி விகிதம் வந்து 2013 5% அளவுக்கு குறைந்திருப்பதால் தான் அப்படின்னு சொல்லி இந்த நிலை அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் வந்து கருதுகிறாங்க. இந்த தகவல் வந்து நமக்கு மாதிரி சர்வே நிறுவனம் தேசிய மாதிரி அந்த NSSO தான் தேசிய மாதிரி சர்வே நிறுவனம் வந்து நமக்கு சமீபத்தில் வெளியிட்டிருக்கிற ஆய்வறிக்கையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் சரி, நாஸ்காம் நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் போன்ற நிறுவனங்கள்லையும் சரி புள்ளி விவரத்தோட படி வந்து 75% பொறியியல் பட்டதாரிகள் வேலை பெற தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அழுத்தமாக சொல்கிறாங்க. 75% பட்டதாரிகள் வந்து முறையாக 4 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்றவர்கள். ஆனால் அவங்களுக்கு இந்த செய்தி வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் அவங்களுக்கு இருக்கும். இந்திய பல்கலைக்கழகங்கள் வந்து வேலைக்கு தகுதியான பட்டதாரிகளை உருவாக்குறது கிடையாது. மாறாக புத்தக எழுத்துக்களை விடைத்தாள்களில் மாற்றம் செய்யும் மனித அச்சகங்களை மட்டும்தான் பெருமளவு உருவாக்குது. கண்டிப்பாக அதுதான் நம்மலாம் ஆக்சுவலாக எல்லா பல்கலைக்கழகங்களும் எந்த வேலைக்காவது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. அதை தான் அவங்க வந்து இந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க. வெறுமனை படிக்கிறத மட்டுமான படம் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், இந்த மாதிரி தான் வந்து நம்ம இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. மேலும் பாடங்களை உருவாக்குவதற்கு இணைப்பு கல்லூரிகளை உருவாக்குறதுக்கும் முறைப்படுத்துவதற்கும் AICTE, UGC மற்றும் NCVT போன்ற அரசு நிறுவனங்கள் தான் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோம்னா 7,50,000 பொறியியல் பட்டதாரிகள் வந்து படிச்சுட்டு வெளியே தான் வர்றாங்க. ஆனால் ஆண்டுக்கு 5% வருடம் உயருது. கலை மற்றும் அறிவியல் கல்வி பட்டதாரிகளோட எண்ணிக்கை பார்த்தோன்னா
15 லட்சத்துக்கு மேலே தாண்டுது. இப்படி இருக்கிற மாதிரி கதைக்குதவாத இந்த கல்வி வந்து உடனடியாக நமக்கு மாற்றி தான் ஆக வேண்டும். இல்லைன்னா இன்னமும் சமுதாயம் வந்து கெட்டு சீரழிஞ்சு தான் போகும். இந்த பாதிப்புகள் வந்து இன்றைய தலைமுறையை மட்டும் இல்லாமல் வருங்கால தலைமுறையையும் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்குது. இந்தியாவில் 13 to 23% மட்டுமே தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த செய்தி வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிற களத்துக்கு போடுற மாதிரி இருக்குது. குறிப்பாக எத்தனை பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள் தங்களை தகுதியானவங்கள்னு சொல்லிக்குவாங்க. தகுதி இல்லாத ஆசிரியர்கள் தான் காரணம் தகுதியற்ற கல்வி முறைக்கு. தகுதியற்ற ஆசிரியர்களிடம் கல்வி கற்ற ஒருவன் வந்து தகுதியற்று படித்து முடிப்பான். அதுதான் இன்றைக்கி இருக்கிற அவலமாக இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்திருக்குது இந்த வேலைவாய்ப்பின்மையை வந்து மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். The government of India has taken several steps to decrease the unemployment rates, like launching the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme, which guarantees a 100-day employment to an unemployed person in a year. 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டத்தில் தொடங்குறது போன்ற வேலையின்மை விகிதங்களை குறைக்கிறதுக்கு இந்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்ருக்கு. இதில் 200 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்குது. மேலும் 600 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். இந்த திட்டத்தில் வந்து கீழே பணியாற்றுவதற்கு ஈடான நபருக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளமும் வழங்கப்படுற சட்ட வேலை பரிமாற்றம் தவிர இந்திய அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் என்ற வாராந்திர செய்தித்தாளில் வந்து இதை வெளியிடுறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் வெளியிட வந்து இந்த இந்தியா முழுவதும் அரசு வேலைகளுக்கான காலியிடங்கள் குறித்த விரிவான தகவல்களை தருது. காலியிடங்களோட பட்டியலும் அதோட அரசு தேர்வுகளுக்கான அறிவிப்புகளும் மற்ற அரசு வேலைகளுக்கான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரம் நமக்கு ஸ்டெப்ஸ் டேக்கன் ஆன் டிஸ்டிங்யூஷ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் லேபர் அப்சர்விங் செக்டர் ஆஃப் த எக்கனாமியில் வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் தான் வந்து ரொம்ப அப்சர்விங் செக்டராக இருக்குது. ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோம்னா மாறுவேடமிட்ட வேலையின்மை காரணமாக விவசாயத்தை வந்து மக்கள் சார்ந்திருப்பது இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைவாக இருக்குது. விவசாயத்தில் சில வந்து என்ன தான் உழைச்சாலும் 2ஆம் நிலைக்கு அல்லது 3ஆம் நிலைக்கு வந்து மாறிட்டு தான் இருக்குது. எவ்வளோ உழைப்பு இருந்தாலும் நம்மளோட லேபர் விவசாயத்துக்குன்னு வரும்போது அது செகண்டரியாகவோ இல்லை டெரிஷரியாக தான் இருக்குது. இதில் 2வது துறையில் பார்த்தோம்னா உற்பத்தி மிகவும் உழைப்பு தான். நம்ம நிறைய உழைக்கிறோமே தவிர அதில் வந்து நமக்கு என்ன இருக்காது, விவசாயத்தில் ஒரு இதே இருக்காது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு லாபங்கிறது அதிகமாக தீட்ட முடியல. 3ஆவது நிலைன்னு பார்க்குற 3ஆம் நிலை துறை வந்து பார்த்தோம்னா உயிரி தொழில்நுட்பமும் தகவல் தொழில்நுட்பமும் மற்றும் பல புதிய சேவைகளும் இப்போ வந்து புதுசாக வந்துட்டுருக்கு. அதுதான் வந்து மாறு வேடமிட்ட வேலையற்ற மக்களுக்கு வந்து இந்த துறைகள் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கு. வேலைவாய்ப்பின்மையோட விலைகள் என்னென்னு பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் 1837ஆம் ஆண்டில் வந்து அமெரிக்கா வேலைவாய்ப்பின்மையை பற்றி வந்து ஒரு அரசியல் கேலி சித்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைவாய்ப்பு இல்லாத தனிநபர்கள் வந்து நிதிசார் கடமைகளை வந்து சந்திக்க தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடமான பணம் செலுத்துறது இல்லை வாடகை பணம் செலுத்துறது போன்றவற்றிற்கு வந்து பணம் செலுத்த முடியாததால் அனுபவ உரிமை விலக்குதல் அல்லது வெளியேற்றப்படல் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலம் வீடில்லாத நிலைக்கு கூட வந்து எதுவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பின்மை வந்து ஒரு நோய்க்கே ஆளாகிறது. பண்பு அதிகரித்து ஊட்டச்சத்து குறைவு, உடல்நலக்குறைவு, மன அழுத்தம் மற்றும் சுய மதிப்பு இழத்தல் போன்றவை வந்து ஏற்பட்டு இது வந்து பெரிய மன உளைச்சலுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. சோசியல் இன்டிகிரேட்டர்ஸ் ரிசர்ச்சில் வந்து ஒரு இது சொல்கிறாங்க. அந்த ஆய்வோட படி நேர்மறை மனப்போக்கு உள்ளவங்க, அதாவது நெகட்டிவிட்டி நேர்மறை மனப்போக்கு உள்ளவங்க வந்து ஒரு வேலையில்லாதவர்களாக இருக்கும் சூழ்நிலையில் ஒரு விஷயத்தில் இருக்கும் பிரகாசமான பகுதியை கண்டறிய சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 16லேருந்து 94 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து ஜெர்மன் பங்களிப்பாளர்களாக இருந்து பெறப்பட்ட நேர்காணல்கள் மற்றும் மற்ற தரவை பயன்படுத்திய தனிச்சையான மாணவர்களின் எண்ணிக்கை அல்லாமல்
தனிநபர்கள் மன அழுத்தத்தை வந்து வாழ்வில் எதிர்கொள்கிற ஆய்வில் வந்து இந்த ஆய்வில் வந்து அவங்க சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் வந்து நேர்மறையாளர்களாக வேலைவாய்ப்பு இல்லாதவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் எம் ஃப்ரெனர் 1979 வந்து என்ன சொல்கிறாருன்னா, உளவியல் சமூக சூழ்நிலையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் வந்து ஒரு ஆய்வை நடத்துகிறாரு. அந்த ஆய்வில் வந்து வேலையில்லாத ஒரு எண்ணிக்கை ஒவ்வொரு 10% அதிகரிப்புலையும் மொத்த இறப்பு வீதம் 1.2% இதய குழலிலேயும் அதிகரிப்பு வந்து 1.7% 1.3% அதிக சிரோசிஸ் நோயாளிகளும் 1.7% அதிக தற்கொலைகளும் 4.0% அதிக கைதிகளும் மற்றும் அதிக தாக்குதல்களும் காவல்துறையிடம் வந்து கூறப்பட்டிருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரணர் கண்டறிஞ்சாங்களாம். இது ஒரு பெரிய மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயந்தான். நம்மளோட ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேலைவாய்ப்பின்மையோட விலைகள் வந்து எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். குற்றங்கள் பொருளாதார இறக்கம் ஏற்படுத்தும் தாக்கத்தை வந்து பார்க்கும்போது தீவிர வீழ்ச்சியின் போது குற்றம் நடைபெறும் போது வீதம் வந்து குறையவே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து வேலைவாய்ப்பின்மையோட கஷ்டங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு எந்த ஒரு திட்டங்களும் ஒழுங்காக அமைக்கப்படலை. இந்த வேலைவாய்ப்பின்மையோட சட்டமே நமக்கு ஒழுங்காக இல்லங்கும்போது அதை சரிப்படுத்துறதுக்கானது எதுவுமே வரல, இது வரைக்கும் வரலை. பொதுநலன் மற்றும் உணவு பத்திரம் போன்ற வடிவங்கள் அரசாங்க தொகையில் வந்து அதிக அளவில் பரிமாற்றப்படுவதையும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாதார சரக்குகளையும் செலவிடுதலையும் குறைச்சிருது அப்படின்னு சொல்லி ஜிடிபி வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த பணியாளர்கள் வந்து வெளிநாட்டவர்கள் அல்லது அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு வேலையை அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினால உயர் வேலைவாய்ப்பின்மை இல்லாமல் மற்றும் இந்த அயல்நாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய வேலைக்காக வந்திருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டினருக்கு எதிரான சட்ட இடையூறுகள், இந்த குடிநுழைவு இடையூறுகள், மற்றது காப்பு வரிகள் மற்றும் அதை போன்ற வெளிநாட்டு போட்டியாளர்களுக்கு எதிரான வர்த்தக இடையூறுகள் உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் பிறப்பிட காப்பதற்கான முயற்சிகள் வந்து நடைபெறுது நிறையா. அதனாலேயும் வந்து நமக்கு அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேலையே இல்லை, இருக்கிறது கிடையாது. வேலைவாய்ப்பின்மைக்கான மற்றொரு விலை வந்து என்னென்னு பார்த்தோம்னா வேலைவாய்ப்பின்மை இணைதல் வந்து ஆகும். நிதிசார் வளங்கள் வந்து குறைபாடாக இருக்கும்போது மற்ற சமூக பொறுப்புகள் வந்து வேலையில்லாத பணியாளர்கள் அவர்கள் திறனுகளுக்கு பொருத்தமற்ற வேலையை தேர்ந்தெடுத்து கட்டாயப்படுத்தும் அல்லது அவர்கள் அது திறனை தகுதி குறைவான இடத்தில் பயன்படுத்த வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இப்போ நம்ம சமூகம் பார்த்தோன்னா உயர் வேலைவாய்ப்பின்மையுடன் இருக்கும்போது ஒரு பொருளாதாரம் வந்து அதற்கு கிடைக்கக்கூடிய தொழிலாளர் போன்ற அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி கொள்வதே கிடையாது. அது உற்பத்தி சாத்தியமுள்ள எல்லைக்கு குறைவாக இயங்கிய போதும் அனைத்து பணியாற்றல்களையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கொள்ளப்பட்டால் உயர்வான வெளியீட்டை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வழங்க முடியும். இப்போ இது வந்து நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் ஸ்கீமில் நம்ம பார்த்துட்ருக்கோம். தேசிய தொழில் சேவை திட்டம் எப்படி இருக்குன்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் போர்ட்டல் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அது www.ncsgovernment.in it has been launched by Ministry of Labor and Employment. Ministry of Labor and Employment மூலமாக நமக்கு வந்து ஒரு வலைத்தளம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த போர்ட்டலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜாப் சீக்கர்ஸும் எம்ப்ளாயர்ஸும் வந்து நிறைய காமன் பிளாட்ஃபார்ம் இதில் இருக்குது. நம்ம என்ன ஜாப் தேவையோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதில் போய் தேடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ப்ரைவேட் வேக்கன்சிஸ் மட்டும் இல்லை, கான்ட்ராக்சுவல் ஜாப்ஸ் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் செக்டர்ஸில் வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் பற்றியும் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்ட்டல் மூலம் வேலை தேடுபவர்கள் மற்றும் முதலாளிகள் வேலை தகவல்களை தேடுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் ஒரு பொதுவான தளமாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்ட்டலில் வந்து கவர்மெண்ட்டால் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தான் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கேரியர் சர்வீஸ் மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி சர்வீசஸ் மூலமாக நம்ம வந்து நமக்கு நிறைய வேலைவாய்ப்பின்மை வந்து குறையலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இங்கே தான் வேலை இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறப்போ அது வந்து இந்த மாதிரி கேரியர் சர்வீஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து அதனுடைய இது வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ அடுத்து இப்போ இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, நாட் ஹையரிங். அந்த பிக்சர் பாருங்கள். அந்த நாட் ஹையரிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் தமிழ்நாடு டியூரிங் 2015 to 16 கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ்.
அதர் ஸ்டேட்ஸில் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து 3.8 இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் 3.6 இருக்குது. அதுக்கு அடுத்து ஆந்திர பிரதேஷில் 3.5, தெலுங்கானாவில் 2.7, கர்நாடகாவில் 1.4. இப்போ நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் வந்து 0.5% ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறோம். 2013லேருந்து 14 வரைக்கும் பார்த்தோம்னா வேலை இல்லாதவங்க எண்ணிக்கை வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆச்சு. டேட்டா வந்து யூனியன் லேபர் மினிஸ்ட்ரி லோக்சபாவில் கொடுத்தது படி பார்த்தோன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் இன் தமிழ்நாடு இஸ் நாட் ஒன்லி ஹை பட் ஹேஸ் கான் அப் இந்த ஃபாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து அதிகமாக தான் ஆகிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி மக்களவையில் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் வந்து வெளியிட்ட தகவலில் வந்து சொல்கிறாங்க. The data is based on the people aged 15 and above who are not employed for most of the months in a year. ஒவ்வொரு 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இது 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலான மாதத்தில் வேலை செய்யாதவங்களாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் வேலையே இல்லாமல், அதாவது நீண்ட கால வேலை வாய்ப்பின்மையில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த டேட்டா வந்து சொல்லுது 15 வயசுக்கு மேற்பட்டவங்க. இப்போ இந்த தமிழ்நாடு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அட் 3.8 is above national average rate is 3.7. தமிழ்நாட்டோட வேலைவாய்ப்பின்மை விகிதம் வந்து 3.8 இருக்குது. ஆனால் நேஷ்னலைஸ்டு வந்து பார்த்தோம்னா நம்ம 3.7 தான் இருக்கும். அப்போ நேஷ்னலைஸ்டை விட அதிகமாக இருக்குது தமிழ்நாடு. நேஷ்னலைஸ்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்கன்னா 3.7. தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3.8. இப்போ 0.1% வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து Karnataka has 1.4% of its population above 15 years unemployed. 15 வருஷத்தில் பார்த்தோம்னா கர்நாடகா 1.4 தான் வந்து அதோட பாப்புலேஷனில் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அதே தெலுங்கானாவில் பார்த்தோம்னா 2.7 தான் வந்து அவங்களோட பாப்புலேஷனில் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. 2.7%. அதாவது 15 வயசுக்கு மேலே அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த தகுதி, அந்த வயசு வந்ததுக்கு மேலே உள்ளவங்களை தான் வந்து நம்ம கணக்கெடுத்து பார்க்குறாங்க. டோட்டல் பாப்புலேஷனில் பார்க்கல. ஆந்திர பிரதேஷில் பார்த்தோம்னா 3.5. கிட்டத்தட்ட இது வந்து இந்தியா கிட்ட தான் தமிழ்நாடு கிட்ட தான் இருக்குது. குஜராத்தில் பார்த்தோம்னா 0.6% தான் வந்து வேலை பார்க்காம இருக்காங்க மக்கள். மகாராஷ்டிராவில் வந்து 1.5% இருக்காங்களாம். கர்நாடகாவில் இந்த நம்ம இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடுலாம் வந்து அதிகமாக பார்க்குறோம். இதில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா குஜராத்தில். ஏன்னா குஜராத்தில் நிறைய பேர் வேலைவாய்ப்பு இன்மையாக இல்லை, வேலைவாய்ப்போடு தான் இருக்காங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 0.6 தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. Unemployment exchange data shows that by the March end this year, Tamil Nadu had 81.30 lakh people waiting for the government employment. Government employmentக்காகவே வந்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா 81.30 லட்சம் பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Though the number has come down by 2.3 lakh compared to the 2016 March. Registration of graduates, postgraduates and engineering graduates has gone up in 2016 to 17. இது வந்து இந்த நம்பர் வந்து இன்னும் 2.0 லேக்கை வந்து கடந்து போய்கிட்டே இருந்தாலும் இந்த போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங்ஸ்லாம் வந்து இன்ஜினியரிங் பட்டதாரிகள் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகிறாங்க. More than 2.5 lakh engineers have registered for a government job in employment exchanges across the state. ஒவ்வொரு ஸ்டேட் வழியாக பார்த்தோம்னா 2.45 லேக் இன்ஜினியர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் 4,307 டாக்டர்ஸ் வந்து அவங்களோட நேம்ஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து டாக்டர்ஸ்க்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ஹூ ரெஜிஸ்டர்ட் ஹேஸ் கம் டவுன் ஃப்ரம் 5,510 in 2015-16 to 4,307 in 2016-17. 2015-16 பார்த்தோம்னா 5,510 டாக்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா
பண்ணுறாங்க அப்படின்னா அதோட 15 to 16 வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு 5510 டாக்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா 2016 to 17 வந்து அது கொஞ்சம் கம்மியாக ஆகுது.